எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. கடன் 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 அப்படின்னே தான் இருக்கு. எப்பவுமே தீரவே மாட்டேங்குது. நோய் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு. வம்பு வழக்குலாம் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? அதுக்கு கண்டிப்பா தீர்வு இருக்கு எங்க ராஜநிலை எண்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜநிலை எண்கள் மூலம் எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கலாம் அப்படின்னு தீர்வு தரத்துக்காக வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு MA சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இனிய ராஜநிலை டிவி நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். நான் ராஜநிலை எண்கணித ஜோதிடர் MA சிவசுப்பிரமணியம், திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேங்க. இந்த ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி மேலும் மேலும் இன்னும் நிறையா பொதுமக்களுக்கு நிறைய சேவை செய்யறதுக்காக காத்திருக்கிறது. நிறையா ஜோதிட தகவல்கள், ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள், நம்ம ராஜநிலையில எண்கள் சார்ந்த தகவல்கள் அனைத்துமே பொதுமக்களுக்கு பயன் பெறும் வகையில் மிக ஒரு அரிய நிகழ்வாக ஐயா கொடுத்துட்ருக்கிறாரு. ஐயாவுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ஒரு குருவனுடைய ஆசீர்வாதத்தோடும் தாய் தந்தையோட அனுகிரகத்தினுடையும் நான் வணங்கி என்னோட உரையை துவக்கிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக, குருவே சரணம், குருவே துணை. எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும், ராஜநிலை என் கணிதம் கற்றுக் கொடுத்த ராஜநிலை ராஜசேகர ஐயாவிற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்கி என்னோட உரையை துவக்கிறேன். நன்றி. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் பேசக்கூடிய தலைப்பு என்னென்னா நோய், கடன், வம்பு வழக்கு. சரிங்களா? இந்த டாபிக் பற்றி அப்போ நான் பேச போகிறேன். அதை எடுத்துருக்குறோம். இன்றைய காலகட்டத்தில் கடன் இல்லாதவங்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப கடன் பெருத்துக்கிட்டே இருக்குதுங்க. அதே மாதிரி அது விட்டால் நோய், அது இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு, இதில் நிறைய பேர் தவிக்கிறத நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். டெய்லி ஒரு 10 நபர் ஜாதகம் பார்க்க வராங்கன்னா அதில் குறைந்தபட்சம் 8 நபர்கள் கடனை பற்றி தான் பேசுகிறாங்க. அதில் ஒரு 4-5 பேராவது நோயை பற்றி கேட்குறாங்க, ஒருத்தர் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து பிரச்சனை பற்றி கேட்குறாங்க. அப்போ இதில் என்ன அதிகமாக இன்றைய கலியுகத்தில் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிற காரணமாக இருக்கிறது இந்த கடன், நோய், வம்பு வழக்கை பற்றி தான் அதிகமாக நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ அதில் அது சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய ராஜநிலை எண்கணித ஜோதிடத்தில் தீர்வு இருக்கா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணி பார்த்ததில் அதில் மிகச்சரியான தீர்வுகள் அதில் இருக்குது. இதில் பொதுவாக கடன் நமக்கு ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒரு எளிமையை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நான் உங்களுக்கு ஜாதகத்தையும் போட்டு விளக்குறேன். முதல்ல ஒரு எளிமையை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகத்துலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறதா ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். கடன், வம்பு வழக்கு, நோய், எதிரி இது எல்லாத்தையுமே கொடுக்கறது இந்த 6ஆம் பாவம் தான். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையுமே லக்ன பாவத்துக்கு 2ஆம் பாவத்தை காட்டிலும் 6ஆம் அதிபதி வலுத்திருந்தாலோ, லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுத்து பலம் பெற்றிருந்தாலோ, 5ஆம் அதிபதியை விட வலுப்பெற்றிருந்தாலும், 10ஆம் இடம் 11ஆம் இடம் லாபஸ்தானாதிபதியை விட உங்களுடைய 6ஆம் அதிபதி ரொம்ப வலுத்திருந்தால் அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் கடனை சந்திக்காமல் போக மாட்டாங்க. இல்லைன்னா நோய், அவங்களுடைய வயதுக்கு வரம்புக்கு ஏற்ப கடன், இல்லைன்னா நோய், இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இதில் எதுவும் ஒன்றில் அவங்க சந்திக்காமல் போகிறதில்ல. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 6ஆம் அதிபதியை திசை நடந்தாலும் ஒரு ஜாதகத்துக்கு அந்த 6ஆம் அதிபதியோட திசையே நடக்குது, அந்த 6ஆம் அதிபதி வலுத்திருக்கிறாரு, இல்லை 6ஆம் அதிபதி உங்களுக்கு இப்போ சில பேர்த்தோட ஜாதகத்தை பார்க்கல பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட சார்தல் இருப்பார். சரிங்களா? அதாவது 2ஆம் அதிபதி வருமானத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் அதிபதியோட கிரகம் 6ஆம் அதிபதியோட சார்தல் போய் உட்காந்துருக்கும். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்க சம்பாதிக்கிற பணம் அத்தனையுமே கடனை கட்டுறதுக்கு, வட்டி கட்டுறதுக்கு, நோய்க்கு செலவுன்றதுக்கு இதுக்கே சரியா போயிடும். அதுக்கே பத்தாது. ஏன்னா அந்த 2ஆம் பாவம் 6ஆம் பாவமோட கனெக்ட் ஆகும் பொழுது அந்த 6ஆம் பாவம் 2ஆம் அதிபதியோட வலுவா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வருமானம் குறைவு, கடன் அதிகம். இது எளிமையாக எடுத்துடலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பாவமா 11ஆம் பாவம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வலுத்திருந்தால், 6ஆம் பாவத்தை காட்டிலும் அது ஒரு வகையில் வலுத்திருந்தா ஏதோ ஒரு உதவியோ, ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமோ, ஏதோ ஒரு வகையில அந்த பிரச்சனையை சரி கட்டி வெளியே வந்துருவாங்க. அந்த பாவம் இவங்களுக்கு வலு குறைகின்ற பொழுது இந்த 6ஆம் பாவம் சார்ந்த பிரச்சனையோ ஒவ்வொரு மனிதனும் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு என்னோட ஜாதத்திலே பார்த்துட்டீங்கன்னா 6ஆம் பாவாதிபதி தான் எனக்கு வலுத்து இருக்குது. சரிங்களா? அதாவது 2ஆம் அதிபதியை விட 6ஆம் பாவத்தில் இருக்கிற என்னோட மேச லக்னம் 6ஆம் இடம் தான் புதன். புதன் 6ஆம் இடத்துல கன்னியிலேயே ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பெற்றிருக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு எனக்கு கடன் இருக்குன்னு பார்த்துக்கிங்களேன். நான் நிறைய பதிவுகள் நானே சொல்லிக்கிறேன். ஏகப்பட்ட கடனாகி தொழிலையும் விட்டு போட்டு இந்த ஜோடத்துக்குள்ள வந்திருக்கிறான். அதன் கடனையும் இந்த ராஜநிலையை பயன்படுத்தி தான் மீண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு நான் உதாரண ஜாதகங்கள் போட்டு நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேங்க. எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு ஜாதகத்தில் அடிப்படையிலேயே இந்த 6ஆம் பாவம் யாருக்கு இயங்கிட்டு இருக்குதோ
6ஆம் பாவம் தீர்க்கக்கூடிய கடன், 8ஆம் பாவங்கிறது தீர்க்க முடியாத கடன். சரிங்களா? அவமானத்தை சந்திக்க வச்சுறது, கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து, வீடு ஜப்திக்கு வர்றது, கடன் கட்ட முடியாம ஊருட்ட ஊர் போய் வேற ஒரு தலைமறைவா பொழைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அவமானங்களை சந்திக்க வைக்கக்கூடியது இந்த 8ஆம் பாவமா வரும். சில பேர்த்துக்கு 8ஆம் பாவம் அதிகமா வலுத்திருந்து அந்த அவங்களுக்கு உண்டான திசை நடந்துச்சு அப்படின்னா ஊர் விட்டு ஊர் பொழைக்கக்கூடிய அமைப்பு, கடன் மீள முடியாத கடன்ல மாட்டிட்டு ஜப்திக்கு வந்துடுற சொத்து, இல்ல கடனை அவங்க கட்டவே முடியலன்னு தலைமறைவாகிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுரும். அப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது? அதாவது கடன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, முதல் கடன், நோய், வம்பு வழக்குன்னு 3 வகையா பிரிச்சு போகலாம். ஒவ்வொரு வயது வரம்புக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கடன் வரும். சரிங்களா? இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு அப்படி இருக்குதுன்னா ஒரு 10 வயசு குழந்தை போய் கடன் வாங்கிறாரு. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணோம்னா 6ஆம் பாவம் இயங்குகின்ற பொழுது நோயை தான் கொடுக்கும். அது போய் சண்டை போட்டு வம்புல கேஸுக்கு போகாது. அப்போ அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோயில போய் அந்த குழந்தை மாட்டிக்கும். உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் ஏற்படுத்திட்டே இருக்கு அந்த 6ஆம் பாவம் சார்ந்த தொந்தரவு. அப்போ இதுக்குமே நம்ம ராஜநிலையில தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நான் விளக்கம் கொடுக்க போறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடுத்தர மக்கள், இப்போ குழந்தை பருவங்கிற போது அவங்களுக்கு அந்த 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் இயங்குகிற பொழுது உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு, ஆரோக்கிய தொந்தரவுகள், திடீர்னு ஏதோ ஒரு விபத்தை கொடுக்கறதோ, திடீர்னு ஏதோ ஒரு கண்டங்களை கொடுத்து ஒரு ஆப்ரேஷன்ல இருந்து ஒரு பெரிய ஒரு கண்டத்துல இருந்து மீண்டு வருது, இதெல்லாம் அந்த 6-8 பிரச்சனைகளை அது ஏற்படுத்தக்கூடிய விஷயமா வரும். அப்போ அதே பருவ வகையில வரவங்களுக்கு ஒரு 20-25 வயசை தாண்டிட்டாங்க, அவங்க ஒரு படிச்சு வேலைக்கு போறாங்க, அடுத்த நடுத்தர வகைக்கு வருகின்ற பொழுது அந்த கடன்கிற சுமையை அவங்க ஏற்க போறாங்க. அப்போ என்னதுன்னு கேட்டீங்கன்னா, படிப்புக்காக கடன் வாங்குறது, ஒரு வேலைக்கு போறோம், தொழில் செய்யறதுக்காக ஒரு கடன் வாங்குறதெல்லாம் 25 வயதுக்கு மேலதான். அந்த நடுத்தர வகையில ஒரு 40-45 வயசு வரைக்கும், இன்றைக்கு 70 வயசுல இருக்கிறவங்களையும் நான் கடனாளியா இருக்கிறவங்க பார்த்துருக்கிறேன். அப்போ அந்த நடுத்தர வயசுல தான் அந்த கடன்கிறது அவங்களை அதிகமா பாதிக்குது. அப்போ என்னதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தொழில் போறாங்க, வேலை செய்யறாங்க, வேலையிலிருந்து ஒருத்தர் சில பேர் தொழில் செய்யறாங்க. அப்போ அது மூலியமா கடன் வருகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, கடனை கட்ட முடியாம திணறாங்க. அதுக்கு நான் இப்ப வழிமுறை என்ன, எதனால அவங்களுக்கு கடன் வருதுங்கிறத இப்ப நான் விளக்கம் கொடுக்குறேன். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்திலையுமே பாத்தீங்கன்னா, அந்த 2ஆம் அதிபதியை காட்டிலும் 6ஆம் அதிபதி வலுத்திருந்தாலோ 8ஆம் அதிபதி வலுத்திருந்தாலும் அவங்களுக்கு கடன் கண்டிப்பா வரும்ல, நோய் வரும். அப்போ அதே மாதிரி தொழில் செஞ்சு கடனாளி ஆகிற ஜாதகம் நிறைய இருக்குது. தொழில் பாத்தீங்கன்னா மேக்சிமம் சொந்த தொழில் செய்யக்கூடாத அமைப்புன்னு பார்த்துட்டோம்னா, சந்திரன் 6, 8, 12 ஒரு ஜாதத்துல மறைஞ்சிருந்தா அவங்க சொந்த தொழில் செஞ்சு ஜெயிக்க முடியாது. சொந்த தொழில் செஞ்சு கண்டிப்பா லாஸ் ஆயிடுவாங்க. இது எழுதியே கொடுத்துடலாம். ஏகப்பட்ட ஜாதகங்களை பார்த்துட்டோம். உதாரணத்துக்கு எங்க அப்பா ஜாதகம் அப்படித்தான் இருக்குது. அவருக்கு சந்திரன் 8லயே இருக்கும். அவரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. கடைசியில் ஒண்ணுமே இல்லாம வீட்டுல இருக்கிறாரு. எல்லாம் லாஸ் பண்ணிட்டாரு. அவரோட தொழில் நாங்க செஞ்சோம், ஏகப்பட்டது லாஸ் ஆகி போச்சு. ஒன்றும் வருமானத்துக்கு சம்பாரிச்சோம்னாலும் சம்பாரத்துக்கு மீது கடன் ஏற்பட்டு அது என்ன ஆகி போச்சுன்னா, தொழிலை நீடித்து கொண்டு போக முடியாம, சொந்த தொழில் செஞ்சு லாஸ் ஆயிட்டேன், தொழிலை செய்ய முடியல அப்படிங்கிற அளவுக்கு அது கொண்டு போய் விட்டுருது. அப்போ தொழில அவங்க நிலையா நிக்க முடியல. தொழிலை நம்பி கடனாளி ஆகக்கூடிய அமைப்பை இந்த சந்திரன் 6, 8, 12 இருந்தா காமிச்சிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி தான் ஒரு தொழிலை சொல்லும். 6ஆம் இடம் வேலை. அப்போ 10ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தோட கனெக்ட் ஆனாவோ இப்போ அந்த 6ஆம் அதிபதி 10ஆம் இடம் தொழில் செஞ்சு சில பேர் கடனாளியாகிற ஜாதகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோட தொடர்புபட்டிருக்கும். மீள முடியாத கடன், தொழிலே க்ளோஸ் ஆகி ஐபி கொடுத்து போதெல்லாம் 10, 8ஓட கனெக்ட் ஆகிருக்கிற காம்பினேஷன்ல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்கின்ற பொழுதோ, 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது, இல்லை 10, 6 சேர்ந்தே உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் உட்காந்துடுறது, இல்லை 10, 6 சேர்ந்து 6ஆம் இடத்துலயே இருக்கிறது, இன்னும் 6ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்துல உட்காடுறது, 12ஆம் அதிபதி போய் அங்கே உட்கார்றது, 8ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்துல உட்கார்றது, இவங்களுக்குலாம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் கடனை வாங்கி தொழிலை செஞ்சிருவாங்க. தொழிலில் ஆரம்பத்தில் நல்லா போயிட்டே இருக்கும். இவங்க முதலீடு பண்ணுறதுக்காக மறுபடியும் ஓடி அக்கௌண்ட் நிறையா அக்கௌண்ட்ல சிசி வாங்குவாங்க, இல்லை அதிக ஒரு இடத்த வித்து லோன்ல அதில் போடுவாங்க. இந்த மாதிரி கடனை போட்டு தொழிலை செஞ்சு சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற மனநிலையில தொழிலை செஞ்சு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, போட்ட முதல் போன இடம் தெரியாம மீள முடியாத கடன்ல போய் மாட்டிக்குவாங்க. அப்போ ஒரு அடிப்படையிலேயே பாத்தீங்கன்னா, யாருக்கு தொழில் செஞ்சா ஜெயிக்க முடியும், யாரு வேலைக்கு போனா ஈஸியா சம்பாதிக்கலாம், இல்ல ஒரு கமிஷன் ஏஜ் ட்ரேடிங் ஒர்க்ல யார் சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி தனிப்பட்ட ஜாதகத்துல அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அணுகின்ற பொழுதுதான் எதுலையுமே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஜாதகத்தை மீறி எதுவும் நடக்க போறது இல்லை. அப்போ உங்க ஜாதகத்திலேயே உங்க கொடுப்பனை என்ன நீங்க செஞ்சா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற கொடுப்பனை அதுலயே இருக்கும். இப்போ நாங்க என்ன பண்றோம், ராஜநிலை ஜோடர்கள் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிற கொடுப்பனைக்கு தகுந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட பாவங்களை நாங்க இயக்கி கொடுக்குறோம். இயக்கி கொடுக்கின்ற பொழுது அதை நீங்க இயக்க என்ன கேட்டீங்கன்னா, உங்களோட மனநிலை மாறிடும். உதாரணத்துக்கு ஒரு 2-3 விஷயங்கள் நான் சொல்றேன். என்னோட வாடிக்கையாளர் மூலமா நடந்த விஷயங்களையே சொல்றேன். இப்போ ஒருத்தர் தொழில் செஞ்சு நிறைய கடனாளி ஆயிட்டாரு. இது நான் சொல்றதுனால உள்வாங்கிக்கிங்க. அதாவது கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்துதான் தொழில் செய்யறாங்க. திருப்பூர்ல கார்மெண்ட்ஸ் ஃபீல்டு தான் கம்பெனி வச்சு நடத்துறாங்க. அதுல என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவர் பேர்ல தொழில் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் கடனாகி போச்சு. அப்போ நிறைய ஜோடரை போய் சந்திக்கிறாங்க.
அவங்க ஜோடரில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவியர்ல செய்யுங்க மீட்டர்ல அப்படிங்கிறாங்க. மனைவியோட ஜாதகம் அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அப்போ மனைவியோட பேர்ல தொழில் மாதிரி செய்யறாரு, மறுபடியும் ஒரு 2-3 ஆண்டுகள் செய்யறாரு. அந்த 15 லட்சம் குறைஞ்ச வாடு இல்லை, 25 லட்சம் ஆகி போச்சு. மனைவியர்ல செஞ்சும் கடன் ஏறிக்கொண்டே போகுதா தவிர அவரால் அந்த கடன்ல இருந்து மீள முடியல. சரிங்களா? அப்ப இவங்க 2 பேருமே வந்து ஆபீஸ்ல உட்காந்து என்ன பண்றாங்கன்னா, உட்காந்து கண்ணில் தண்ணி ஓடுற அளவுக்கு கேட்கறாங்க. இந்த மாதிரி நெருக்கடியான அதாவது கழுத்தை நெரிக்கிற கடன்ல போய் நம்ம சிக்கிட்டோம் அப்படிங்கிறோம். ஒரு பழமொழியே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க ஆதி காலத்துல இருந்து? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இலங்கை வேந்தனே கலங்குற அளவுக்கு அது பண்ணுது அப்படின்னா அது உடனே நானே நடைமுறையில் உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா நானும் மிகப்பெரிய கடனாளியாகி தான் மீண்டு வந்திருக்கிறேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடன்ல வந்து சிக்கினவங்க மீண்டு வர்றதுங்கிறது ஒரு கொடிய ஒரு விஷயங்க. அது ஒரு நரக வேதனைன்னா அதுதான். அப்போ அதுல இருந்து அவங்க மீண்டு வர முடியாத சூழ்நிலை மாட்டிட்டாங்கன்னா வந்து என்னை கேட்கறாங்க. அப்போ அவங்க என்ன தீர்வு கிடைக்கலாம், அவங்களுடைய ராஜநிலையில எனக்கு என்ன தீர்வுக்கு நல்லா ஜோசிகாரி பார்த்து வெறுத்து போயிட்டேன். நானே வேற ஒரு நண்பர்கள் சொல்லி அவரு இதே மாதிரிதான் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் மீடு இருக்கிறேன்னு அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்காட்டி தான் இப்போ நானே உங்களுக்கு வந்திருக்கிறேன். இல்லைன்னா அவங்களை வந்து சந்திக்கவே மாட்டேன்னு அவங்க 2 பேரும் சொல்லித்தான் சொல்றாங்க. அவங்களுடைய கம்பெனி பேர் பார்த்தோம்னா அதுவும் தவறா இருக்குது. 46 இருக்குது. அது ஒருத்தர் தான் சரி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு ஜோடர் தான் நியூமராலஜிஸ்ட் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. 46 வைங்க சூப்பரா வந்துருங்க அப்படின்னு. 46 வச்சதுக்கு அப்புறம் இன்னும் 10 லட்சம் கடன் ஆகி போச்சு அவருக்கு. முதல்ல 15 லட்சம் இருந்து 25 லட்சம் ஆகி போச்சு. கடனை விட்டு தொழிலையும் நடத்த முடியாது, தொழிலை விட்டு ஓடிலான்னு இருக்கிறாங்க. ஆனா தொழிலை நிறுத்திக்கிட்டா என்ன ஆகுனா, தொழில் நடந்துட்டு இருந்தாவது கடனை நாளைக்கு கொடுக்குறேன், ஒரு 10 நாள் கழிச்சு கொடுக்குறேன்னு தவணையாவது சொல்லலாம். தொழில சுத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு என்ன எல்லாரும் மொத்தமா வந்து நெருக்கிடுவாங்க, அவர் ஊர் விட்டு தான் ஓடணும். அந்த மாதிரி நிலையில வந்து சந்திக்கிறாரு. அப்ப அவருக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, வழிமுறை என்ன உங்களுக்கு ரெமெடி கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே தவறா இருக்குதுங்க. அப்ப முதல்ல உங்களுடைய கம்பெனி நேர்மா மாத்துங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன வழிமுறை சொல்றேன்னா, நீங்க 2 பேரும் கம்பெனி முடிஞ்சா கொடுத்துட்டு வேலைக்கு போயிருங்க, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா தொழில் செஞ்சு ஜெயிக்கிற அமைப்பு இப்போதைக்கு இல்ல, நீங்க வேலைக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேலைக்கு போற நிலையில் நாங்க இல்ல, இதை க்ளோஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டோம்னா மொத்த ஆளுமே எங்களை சுத்தி வந்து நின்றுவாங்க, அதனால கடுமையான நெருக்கடிக்கு போய் தற்கொலை பண்ணிக்கூடிய சூழ்நிலை கூட நாங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு தொழிலும் நாங்க செய்யணும், ஆனா இந்த கடன்ல இருந்து நாங்க மீண்டும் வரணும், இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அவங்க மெத்தடில் அப்படின்னு கேட்கறாங்க. மறுபடியும் நாங்கள் ஆலோசனை கொடுக்குறோம். வழி இருக்குதுக்குமா, நாங்கள் சொல்கிற வழிமுறையில் நீங்களாம் மாற்றணும்னு சொல்கிறோம். என்னென்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. முதல்ல உங்களுடைய செல்ஃபோன் நம்பரை மாற்றணும்னு சொல்கிறோம். எங்களுக்கு அதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு வழி இருக்குது, அதை மட்டும் நாங்கள் முதல் மாற்றணும்னு சொல்கிறோம். செல்ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டை மட்டும் முதல் மாற்றுங்கன்னு சொல்கிறோம். அவங்க அதுக்கு கடன் வாங்கிட்டு வந்து சந்திக்கிறாங்க. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு கணவன் மனைவி 2 பேத்துக்குமே செல்ஃபோன் நம்பரை மாற்றி கொடுத்துட்றோம். ஒரு பாஸ்வேர்டையும் பயன்படுத்த சொல்லி கொடுக்குறோம். இது கொடுத்ததுக்கப்புறம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த ஆர்டர்லேருந்து இன்னொரு ஆர்டர், புதுசாக ஒரு ஆர்டர் அவங்களுக்கு இன்னொருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வராரு. ஒரு கமிஷன் பேசிக்கல எனக்கு வந்து நீங்கள் இதை பண்ணி கொடுங்க, உங்களுக்கு ஜாப் ஒர்க் மாதிரி செஞ்சு கொடுங்க, அதில் உங்களுக்கு கமிஷன் பெர்சன்டேஜ் மாதிரி நான் வித்து ஒரு கமிஷன் மாதிரி கொடுத்துட்றேன், எனக்கு ரெகுலராக அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி புதுசாக ஒரு வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு உருவாகுது. உருவாகணுன்னே உங்களுக்கு என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தன்னம்பிக்கை வருது. இதை பயன்படுத்துறதுனால எப்படி ஒரு 2 வருமானம் வரும், இதை வச்சு எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு வருது. ஏன்னா பணம் கைக்கு வந்தால் தான், வருமானங்கிறது நமக்கு கொஞ்சம் அதிகமாக வந்தால் தான் கடனை கட்டக்கூடிய தைரியமே நமக்கு வரும். இங்க வருமானமே 10 ரூபா வருது, இங்க செலவு 20 ரூபா நடக்குதுன்னா அந்த வருமானத்தை பெருக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வேலையை செய்யாம நான் கடனை தீக்கணும் கோயில சுத்தினா கடன் தான் வரும். மேற்கொண்டு அவங்க கடன்ல இருந்து மீள முடியாது. இதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது கரண்ட்ல. சரிங்களா? இந்த கோயிலுக்கு போனேன் கடன் தீர்ந்துருமா, அங்க போய் ஒரு 6 வாரம் போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன் கடன் தீர்ந்துருமான்னு இதுக்கே அவன் சுத்திட்டு இருக்கிறான் வேலைக்கு போகாம. இப்படிதான் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு. சரிங்களா? வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ அவங்களாம் கடன்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. இது எளிமையான வழி. சரிங்களா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு என்ன சொல்றோம்னா, இதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். அடுத்து அவங்களோட கம்பெனி பேர் தவறா இருக்குது, அதையும் மாத்தணும்னு சொல்றோம். அடுத்தது ஒரு 2 வாரங்கள் கழித்து அந்த கம்பெனி பேரையும் மாத்திரக்கு முயற்சி பண்றாங்க, மாத்தி கொடுக்குறோம். 2 பேர்த்து பேர்லயுமே வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம முதவே சொல்லிட்டோம். அப்ப அதுக்கு என்ன வழின்னு அவங்க கேட்கறாங்க. 3வது ஒரு பேர் கிரியேட் பண்ணிக்கலாங்க, ஒரு கடவுள் பேர்ல கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பொதுவாக 2 பேர் ஜாத்து அது மாதிரி ஒரு கடவுளை நீங்க முதலாளியே வச்சுக்கோங்க. நீங்க தொழிலாளிங்கிற அமைப்புலயே வேலை செய்யுங்க, அவர் தான் நம்மளை காப்பாற்றுவார் நினைச்சு கொண்டு போங்க. அதுக்குண்டான ஒரு ஸ்தலம் கொடுக்கப்பட்டது, அதுக்குண்டான பேர் கொடுக்கப்பட்டு வர லாபத்துல உங்களுடைய எல்லா செலவும் போக வர லாபங்கிறது ஏதோ ஒன்று வரும் இல்லைங்களா? அதுல உங்களால முடிஞ்சது என்னமோ எடுத்து வைங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த ஸ்தலத்துல போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த லாபத்தை அதுல சேர்த்திட்டு அவர் தான் முதலாளி, நான் தொழிலாளிங்கிற மனநிலையோட அந்த தொழில் செய்யுங்கன்னு சொல்லி பண்றோம். ஒரு 3 மாதங்கள் ஆகுது. அவர் கொஞ்சம் நல்லா இருந்ததுக்கு முதல்ல நானே இது விட்டுட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற நிலையில் இருந்தேனுங்க. இப்போ மறுபடியும் எனக்கு கொஞ்சம் அதுல இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை எனக்கு கண்ணுக்கு தெரியுது. நான் மறுபடியும் தைரியத்தோட தொழில் செஞ்சு ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் இருக்கிறது வாடகை கட்டடத்துல தான் இருக்கிறாருங்க. அந்த வாடகை கட்டடத்திலையுமே அவர் நம்ம சந்திக்கும் போது கொடுத்த ஆலோசனைகளை எழுதி வச்சிருக்காரு. அப்ப இதுல என்னெல்லாம் உங்க ராஜநிலையில் கொடுக்குறீங்கன்னு கேட்கிறாரு. நாங்க செல்போன் நம்பர் கொடுக்குறோம், வாகன எண்கள் கொடுக்குறோம், உங்களுடைய பெயரை மாத்தி கொடுக்குறோம், அதுவும் உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கொடுக்குறோம், உங்க வீட்டுல இருக்கிற ராஜநிலை அளவுகளை மாத்தி கொடுக்குறோம்னு சொல்றோம். அப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, என்னோட இப்ப வாடகைக்கு இருக்கிற கட்டடத்தை பாருங்க, அங்க அளவுகள் தப்பா இருந்ததுன்னா அதுல ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறாரு. இதெல்லாம் 3.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இன்னும் என்னோட ஆபீஸ்க்கு 2 வீதி தள்ளி தான் அவர் இருக்கிறாரு.
அவருக்கு வந்து அவர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட கட்டடத்தை போய் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ராஜநிலை அளவுகளும் தவறா இருக்குது, அதையே நம்ம மாத்தி கொடுக்க சொல்லி சொல்றோம். அப்ப அவர் வந்து அதுவும் பண்ணிக்கலாங்க ஐயா, ஏன்னா எனக்கு நீங்க கொடுத்தது வந்து எனக்கு வெற்றி நோக்கி போகுது. ஏன்னா எல்லா ஜோசிகாரையும் நான் பார்த்து தற்கொலை பண்ணிக்கலாங்கிற அளவு கூட நான் போய் மீண்டு வந்திருக்கிறேன். இன்னொரு நண்பர் ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனாலதான் கடைசி உங்களை பார்த்துட்டு முடியும்லான்ட்டு வந்திருக்கிறேன். இப்போ நீங்க சொல்ற வழிமுறையை நான் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் எப்படி நான் கடனை கட்டி மீண்டு வந்துடுவேங்கிற தைரியம் வந்துருச்சு. அதுக்குண்டான வருமானத்துக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வேலைகளையும் அந்த எண்கள் செய்துங்கிறத நான் கண்கூட உணர்ந்துட்டேன். கணவன் மனைவி இருவருமே சொல்லக்கூடிய பதில் இது. அப்ப நான் இதே மாத்திரம் எனக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எனக்கு ஆணித்தரமா எனக்கே நம்பிக்கை இருக்குன்னு அவரே சொல்றாரு வாடிக்கையாளரை. மறுபடியும் அவருக்கு அதையும் மாற்றி கொடுத்தோம், ராஜநிலையும் மாற்றி கொடுத்தோம். அவரோட பில்டிங்க்கு மட்டும், அவர் தொழில் செய்யற இடத்துக்கு மட்டுமே அதை மாற்றம் செய்து கொடுக்கப்பட்டது. மாற்றம் செய்து கொடுத்த ஒரு 4 மாதத்துல இன்னும் நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு உபரி வருமானம் பெருகக்கூடிய, அதாவது 2 தொழில் செய்யக்கூடிய அமைப்புல நான் 33 வச்சு கொடுத்துட்டேங்க. ஏன்னா அது தொழில் செய்யற இடங்காட்டி அது 33 வைக்கலாம், அது ஆல்ட்ரேஷன் அதுதான் பண்ண முடியும் போது வச்சு கொடுத்துட்டேன். இன்னொரு தொழில் அடிஷனலா அவர் செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. அதுல இருந்து அவர் உபரி வருமானம் அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டோம். உபரியா வருமானம், இன்னொரு வருமானத்தை சேர்த்து அவர் பண்றாரு. அவர் இப்ப மிக சிறப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, 2 வருமானங்கள் எனக்கு வருதுங்க. ஒரு தீர்க்க முடியாத கடன்ல வந்து எனக்கு ஒரு சொத்து வந்து விற்க முடியாம இழுத்துட்டே கிடந்தது. இந்த எண்கள் எல்லாம் மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுவும் ஒரு 4-5 மாசத்துல வித்து போட்டாரு. வித்து அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து பெரிய நெருக்கடி கொடுக்குறவங்கள கடனெல்லாம் குறைச்சிட்டு குறைவான கடனை மட்டும் வச்சு நம்ம சமாளிக்கூட கடனை மட்டும் வச்சுட்டு அந்த சொத்தை வச்சு இன்னொரு சொத்து வாங்குறாரு. வாங்கி அந்த வீடும் சிறப்பா நம்ம தான் தேர்வு செஞ்சு வாங்கி கொடுத்தோம். இப்ப சிறப்பா இருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த எண்களை பயன்படுத்தி எங்களுடைய ஜாதகத்தை தான் நீங்களும் பாக்குறீங்க, புதுசா ஒண்ணு நீங்க ஆய்வு பண்ண போறதில்ல, அதையே வச்சு இந்த எண்களை மாத்தி கொடுத்து நீங்க எங்களை வந்து மறுபடியும் இதே ஊர்லயே 4 பேர் மதிக்கிற மாதிரி புழைக்க வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சாதனைங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமா நிறைய வாடிக்கையாளர், சொந்த பந்தங்கள், அவங்களுடைய கார்மெண்ட்ஸ் ஃபீல்டு இருக்கிறவங்க, வேலை செய்யறவங்க, அவங்க தொழில பார்ட்னரா இருக்கிறவங்க, தொழில் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க நிறைய வாடிக்கையாளர் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு, அது உங்க ஜாதகத்துலதான் இருக்கும். எந்த ஒரு பூட்டுமே சாவி இல்லாம படைக்கப்படுறது இல்லை, உருவாக்குறது இல்லை. அப்போ அந்த பூட்டுக்குண்டான சாவி போட்டா தானே அது திறக்கும். ஏதோ ஒரு சாவி நம்ம போட்டிருந்தா அந்த பூட்டு திறக்காது இல்லைங்களா? அந்த பூட்டும் உங்க ஜாதகம் தான், அது சாவியும் உங்க ஜாதகம் தான். அந்த சாவியும் உங்க ஜாதகத்துக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கும். அந்த பூட்டுக்குண்டான சாவியை கரெக்டா தேர்வு செஞ்சு போட்டு ஓப்பன் பண்ணா அது ஓப்பன் ஆயிடும். ஒரு லாக் ரிலீஸ் பண்றது அப்படிங்கிற கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு சேராத சாவி போட்டு திறந்துட்டே கிடந்தோம்னா அந்த பூட்டு ஓப்பன் ஆகாது, நம்ம பிரச்சனையும் தீர்வு கண்டிப்பா கிடைக்காது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாம இந்த பிரபஞ்சம் நம்ம கொடுக்கறது இல்லை. எப்போற்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல இந்த பிரபஞ்சமே நம்ம கொடுத்துருது. நம்ம அதை சமாளிக்க முடியாம திணறதுனால நம்ம கோபமோ எரிச்சல்லையோ ஒரு மனவேதனையிலயோ நம்ம எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, எந்த தெய்வம் நம்மளையும் துணை வர மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம கோபத்தில் திட்டுறோம், அவ்வளவுதான். அந்த கால நேரங்கள் தாண்டி வருகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்க மீண்டு வந்து மிகப்பெரிய வெற்றியாளர் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க நம்பிக்கையோட அணுகணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த ராஜநிலை கான்செப்ட் வந்து மிகப்பெரிய கான்செப்ட். இன்னும் அடுத்த நான் ஆய்வுகள் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கிறேன், அதுமே நான் அடுத்து உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இப்போ அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனை வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் அவங்களை மீண்டும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் நான் மீண்டும் மீண்டும் இந்த ராஜநிலையில நான் வலியுறுத்துறேன். இந்த ராஜநிலை கான்செப்டை பயன்படுத்தி எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்வு சொல்ல முடியும். அதை நம்பிக்கையோட நீங்க அணுகுனா மட்டும்தான் உங்களுடைய ஆள் மனசுல என்னால ஜெயிக்க முடியும், இதை பயன்படுத்தினாலும் எனக்கு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோட பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. அப்படி வெற்றி பெற்றவங்களுடைய விஷயத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்ப இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து கூட்டு தொழில் செஞ்சார். கூட்டு தொழில் செஞ்சு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட கனெக்ஷன் ஆயிருக்குது. இப்ப இந்த 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட சேர்ந்து இருந்தாலும் 6ஆம் அதிபதியோ 7ஆம் இடத்துல உட்காந்தாலும் சரி, 7ஆம் அதிபதியோ 6ஆம் இடத்துல உட்காந்தாலும் சரி, என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, திருமணமானதுக்கு அப்புறம் பெரிய கடனாளி ஆயிடுவாங்க, இல்லைன்னா கூட்டு தொழில் செஞ்சு பெரிய கடனாளி ஆயிடுவாங்க, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய நடக்கும். அப்போ அந்த கூட்டு தொழில் செய்யற வரைக்கும் தனியா இருந்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, போட்டு விரிவுபடுத்தலாம்னு சொல்லி கூட்டு தொழில் செஞ்சு என்னாச்சு, அது 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உட்காந்தங்காட்டி அவனே எதிரியாகி போயிட்டான். கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய் சுட்டிட்டு போயிட்டா, கடனை கட்டவே முடியல. சரிங்களா? இந்த மாதிரி கேஸ் எங்களை வந்து சந்திக்குது. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, அது பிரிஞ்சு போயிட்டு தொழில் செய்ய முடியல, லாக் ஆகி போச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்து அவங்களுக்கு உண்டான எண்களை தான் நாங்கள் பயன்படுத்த சொல்றோம். மற்றபடி ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தான் சில வழிபாட்டு முறைகள் சொல்றோம், அதையும் சேர்த்து பண்ணிக்கங்கன்னு சொல்றோம். இதுல வந்து உதாரணமா ஒரு 2-3 ஜாதகங்களை போட்டு நான் அதுக்கு சொல்றேன், எப்படி எல்லாத்தையும் தீர்வு எடுக்கிறோம், எப்படி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு. அதையும் நீங்க பாருங்க. டெஸ்டர் எங்க இருக்கு? Speaker.
இது என்னோட ஜாதகம் தானுங்க, யாரோட ஜாதகம் கிடையாது. இது என்னோட ஜாதகம் தான். என்னோடதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் திசை 17 ஆண்டுகள் நடக்கும். புதன் ஆச்சுங்களா. இப்போ இந்த திசை வந்தாலுமே ஒரு மனிதனுக்கு கடன் ஏகப்பட்டதை எச் பண்ணி விட்டுரும். இந்த புதன் திசை எனக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கடன் வந்து அது இவ்வளவுதான் கிடையாதுங்க. ஏகப்பட்ட கடன் ஏறி என் தொழிலையே முடிச்சுட்டேன். உதாரணத்துக்கு 2-3 விதி சொன்னேன் இல்லைங்களா. என் லக்னத்துக்கு சந்திரன் எங்க இருக்குது, 8ல் இருக்குது. இது ஒரு மைனஸ். தொழில் செஞ்சு ஜெயிக்கவே முடியாது. சொந்த தொழில் செஞ்சா தோத்து போயிடுவாங்க. யாருக்கு 6, 8, 12 சொந்த சந்திரன் இருக்குதா தொழில ஜெயிக்க முடியாது, ஸ்டாண்டர்டா நிக்க முடியாது. இன்னொன்று வாரம் இதுதான் 10ஆம் இடம். 10ஆம் இடம் சனி 6ல் போய் உட்காந்துருச்சு. இவங்களும் சொந்த தொழில் செஞ்சு கடனாளி ஆயிடுவாங்க. ஒன்று கடனை வாங்கி தொழில் செய்வாங்க, இந்த ஆரம்பத்தை நல்லா செஞ்சு கடனாளி ஆயிடுவாங்க. இதை செஞ்சு நானும் கடனாளி ஆகிட்டேன். சரிங்களா. இதை செஞ்சு நானும் மிகப்பெரிய கடனாளி ஆகிட்டேன். கடன் செஞ்சு தொழிலையே முடிச்சுட்டேன். இந்த புதன் திசையிலேயே நான் தொழிலை விட்டு வெளியே வந்து ஜோதிடத்துக்குள்ள வந்துட்டேன். சரிங்களா. இந்த புதன் எனக்கு கொடுத்தது ஜோதிடம் மட்டும்தான், ஜோதிட அறிவை மட்டும்தான் கொடுத்துச்சு. வேற எதுவுமே எனக்கு கொடுக்கல. சுத்தமா பிடுங்கிட்டு விட்டுருச்சு. கிட்டத்தட்ட எல்லா எக்கச்சக்கமா கடனாகி போய் எங்க கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த 40 பேர் வேலை செய்யறவங்களையும் நிறுத்தி அதை அந்த நிறுவனத்தையே க்ளோஸ் பண்ணி விட்டு போட்டு நான் ஏற்கனவே ஆர்டர் செஞ்சு கொடுத்த கம்பெனியில ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் வேலைக்கு போயிருக்கிறேன். சரிங்களா. அந்த மாதிரி சூழ்நிலை கொடுத்தது எனக்கு. அப்போ இந்த ராஜநிலையை நான் ஜோதிடத்துக்குள்ள வந்து அப்பவும் என் கடனை தேய்க்க முடியல. ஜோதிடத்துக்குள்ளேயுமே கம்பெனிக்கும் போயிட்டு கம்பெனி வேலையும் பார்த்துட்டு கடைசியில் பார்ட் டைமா ஜோதிடம் பார்த்துட்டு இருந்த ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜநிலை எப்ப நான் முடிச்சனோ, இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த ராஜநிலை என் கணிதம் என் வாழ்க்கையில் எந்த மாதிரி எல்லாம் மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தி என்னோட பிரச்சனையவே நான் எப்படி சால்வ் பண்ணி வெளியே வந்தேன் அப்படிங்கிறத நான் இதை சொல்றேன். அடுத்தவங்களதையும் நான் சொல்றேன். சரிங்களா. என் வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன். எதையுமே நான் உணராத விஷயத்த நான் சொல்லவே இல்லை, சொல்றதே கிடையாது. அதைத்தான் நான் சொல்றேன். என்னோட ஜாதத்திலே இருந்த இப்ப ஏற்பட்ட கடனை நான் எப்ப அடைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜநிலையை நான் முடித்து வந்து 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 4 ஆண்டுகள் நான் ராஜநிலையில முடிச்சுட்டேன். இந்த 4 ஆண்டுகளை முன்னாடிதான் ராஜநிலைக்குள்ள நான் வரேன். இந்த ராஜநிலைகளை வந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட செல்போன் நம்பரை மாத்துறேன், என்னோட வாகன எண்களை மாத்துறேன். இது லக்னம் தப்பா போட்டேன். லக்னம் நான் தப்பா போட்டேன். சரிங்களா. இதுல இதை மேச லக்னம் தான் என்னோடது. லக்னம் அங்க போட்டேன். இது 8ல் சந்திரன் இருக்கு, தப்பு. 10ஆம் அதிபதி 6ல் இருக்குது. இப்படி ஆகி போச்சு. இப்போ இந்த புதன் திசையில வந்து பாத்தீங்கன்னா கடன் எக்கச்சக்கமா ஏறும். இது வந்து 6ஆம் இடம். சரிங்களா. இந்த 6ஆம் இடத்தை வந்து நம்ம வீரியத்தை குறைக்கணும் அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்தை நம்ம உடைக்கணும் அப்படின்னா, இதுக்கு விரைய பாவத்தை நம்ம இயக்கணும். சரிங்களா. இது வந்து இந்த 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் சொல்றதுதான் உங்களுடைய குலதெய்வம், முன்னோர்கள், பித்திருக்கள். பித்திருக்கள் முன்னோர்களும் எடுத்துக்கலாம். ஆச்சுங்களா. நான் எப்ப என்னோட குலதெய்வ வழிபாட ஸ்ட்ராங்கா செய்ய ஆரம்பிச்சனோ, சரிங்களா, ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமிக்கு என்னோட ஆபீஸ் லீவுங்க. எப்பவுமே அன்னைக்கு வந்து கிளைண்ட் யாருமே பார்க்கவே மாட்டேன். அமாவாசையும் பௌர்ணமிக்கு என்னோட குலதெய்வ கோயில தான் இருப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் அதுக்குன்னு ஒதுக்கிடுவேன். எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான். அப்ப இந்த குலதெய்வ வழிபாட நான் எப்போ ஸ்ட்ராங் பண்ணணும், அந்த 5ஆம் பாவம் சொல்லக்கூடியது, இதுக்கு விரைய பாவத்தை எப்ப நான் இயக்க ஆரம்பிச்சனோ, அதுல இருந்து என்னோட கடன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது வழிபாட்டு முறையில. சரிங்களா. இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை நான் என்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வழிபாடு பண்ண ஆரம்பிச்சனோ, ஏன்னா உங்களுடைய குலதெய்வமே உங்களுக்கு அனைத்தையும் பூர்த்தி செய்யும். மற்ற தெய்வங்களாம் 2வது வரும். சரிங்களா. அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள், பித்தர்களுக்கு செய்ய வேண்டியதை தவறாம எங்க அப்பாவை வச்சு நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். சரிங்களா. அப்போ இந்த குலதெய்வ வழிபாட மாசத்துக்கு 2 முறை நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். இந்த குலதெய்வமே எங்களுக்கு தெரியல மொத்தத்துல சொல்ல போனா. நாங்க இது கண்டுபிடிச்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 ஆண்டுகள் தான் ஆகுது. குலதெய்வமே எங்களுக்கு தெரியாம போச்சு. குலதெய்வத்தையும் நாங்க கண்டுபிடிச்சோம். அந்த குலதெய்வத்தை நாங்க இயக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு 2-3 ஆண்டுகள் படிப்படியே குறையுது. அதுக்கப்புறம் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ராஜநிலை படிக்கிறேன். இந்த ராஜநிலை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எண்களை நான் எப்போல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சனோ, இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப 4 ஆண்டுகளுக்கு பின்னாடி நான் இருக்கிறதுக்கும் என்னுடைய வளர்ச்சி வேற லெவல் இருக்குது. அப்போ இந்த 4 ஆண்டுகளா நான் பயன்படுத்திட்டு வந்த என்னுடைய ஜாதக கட்டத்தை என்னுடைய ராஜநிலை எண்களை கொண்டு மட்டுமே இயக்கியிருக்கிறேன். வழிபாடுகள் நான் பண்ணாலும் என் குலதெய்வ வழிபாடு ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட ராஜநிலை எண்களை கொண்டு இந்த 2ஆம் பாவத்தை நான் இயக்கியிருக்கிறேன். சரிங்களா. என்னுடைய 11ஆம் பாவத்தை நான் இயக்கியிருக்கிறேன். இந்த 5ஆம் பாவத்தையும் இயக்கியிருக்கிறேன். இந்த பாவங்களை நான் இயக்க ஆரம்பிச்ச உடனே மட்டும்தான் எனக்கு வந்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்து சீரக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு உருவாச்சு. இந்த 2, இந்த 5ஐயும் நான் பலமா இயக்கியிருக்கிறேன். இந்த 2, 11. இதுல இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த 2 இதுதான் 6ஆம் பாவம்.
இந்த 2, 6, 10 ரெண்டுமே வந்து உங்களுக்கு திரிகோண பாவங்களா தான் வரும். இந்த 2 பாவத்தை விட 2ஆம் அதிபதி 10ஆம் பாவாதிபதி விட இந்த 6ஆம் அதிபதி வலுத்து இருந்ததுன்னா அவன் கண்டிப்பா கடனை மாற்றத்தை செய்வான். அவன் எப்போ சம்பாதிச்சாலும் இந்த கடனை கட்டுறதுக்கே அவன் மனம் போயிடும். அப்படிதான் என்னோட ஜாதகம் இருக்குது. இந்த 6ஆம் அதிபதி புதன் இங்கே ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் இருக்குது. ஒரே ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா இந்த புதன் நிக்கிறது 5ஆம் அதிபதி சூரியனோட சாரத்தில் நிக்குது. இந்த குலதெய்வத்தை பிடிச்சி நான் ஜெயிச்சிட்டேன். இதுதான் உண்மை. சரிங்களா? இந்த 5ஆம் பாவத்தை பலமா இயக்குனால் ஒவ்வொரு மனிதருமே, நான் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, எங்க ஜாதகம் பார்க்க வரவங்க எல்லாத்துக்கும் நான் வலியுறுத்துறது என்னன்னா, முதல்ல உங்க குலதெய்வத்தை கண்டுபிடிங்க. குலதெய்வம் தெரியல கண்டுபிடிச்சு முதல்ல வணங்குங்க. குலதெய்வ பூஜையை சிரத்தை எடுத்து செய்யுங்க. உங்க குலதெய்வத்தை தாண்டி வேற எந்த தெய்வமும் உங்களை காப்பாற்ற முடியாது. இதை நான் ஆணித்தனமும் உணர்ந்த விஷயம். சரிங்களா? உங்க பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய பூஜையை கரெக்டா செய்யுங்க. இது ரெண்டையும் முதல்ல செய்யுங்க. அதுக்கப்புறம் எந்த சாமி வேணா நீ கும்பிடுங்கன்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துறது அதுதான். சரிங்களா? அப்ப இந்த 5ஆம் பாவம் சொல்லக்கூடிய இதுக்கு விரயபாவமா இருக்கக்கூடிய இந்த 5ஆம் பாவத்தை நீங்க இயக்குனீங்கன்னா இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கடன், அடுத்தது நோய், அடுத்தது எதிரி, வம்பு வழக்கு, சரிங்களா, இது எல்லாமே இந்த 6ஆம் பாவம் கொடுக்கறதா. இந்த 8ஆம் பாவம் வந்து உங்களுக்கு மீள முடியாத கடன். இந்த 6ஆம் பாவத்தில் கொடுக்குற கடன் எப்பவுமே தீர்க்கக்கூடிய கடன் தான். ஏன்னா எனக்கு 6ஆம் மீள முடியாத கடன் இல்லை, மீண்டு வரக்கூடிய அமைப்பை நான் உருவாக்கிட்டேன் இந்த 5 இயக்கி. அப்ப யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதியோட 6ஆம் அதிபதி வலுத்திருக்குதோ, 6ஆம் அதிபதி நட்சத்திரத்துல இருந்து ஒரு கிரக தசை நடத்துதோ, 6ஆம் இடத்துலயே உட்காந்து ஒரு கிரக தசை நடத்தினாலும் அந்த 6ஆம் பாவம் சார்ந்த வேலையை கண்டிப்பா செய்யும். எந்த லக்னமா இருந்தாலும் காலபுருஷ தத்துவத்துல புதன் திசை வந்துச்சுன்னா அவர் கண்டிப்பா கடன் வாங்க தான் செய்வார். இல்லைன்னா நோயோ மம்பு வழக்கு பிரச்சனையும் கண்டிப்பா அவர் சந்திக்க போறதில்ல பார்த்த வரைக்கும். அப்போ இது இங்க ராஜநிலை கான்செப்ட்ல இந்த 2ஆம் பாவத்தை நான் இயக்குறேன், 2ஆம் பாவத்தையும் இயக்குறேன், இந்த 11ஆம் பாவத்தையும் நான் இயக்குறேன். இந்த 2ஆம் பாவத்தில் இருக்கிற இந்த 20ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 1685ங்கிற வண்டியை நான் இயக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்ன பாவத்தில் இருக்கக்கூடிய 16 அப்படிங்கிற எண்ணையும் நான் இயக்கிட்டு இருக்கிறேன். இதுக்குள்ள இருக்கக்கூடிய 85 அப்படிங்கிறதையும் நான் இயக்கிட்டு இருக்கிறேன். 85, 93 இது எல்லாமே நான் இயக்கிட்டு இருக்கிறேன். 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 92 இயக்குறேன். அப்ப இது எல்லாமே நான் இயக்கின்ற பொழுது இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கிற 64 நான் இயக்குறேன். இது எல்லாமே திரிகோண பாவங்களா தான் வரும். அப்போ ஒரு மனிதன் வந்து கடனாளி ஆகக்கூடாது அப்படின்னா வருமானத்தை பெருக்கினா மட்டும்தான் கடன்ல இருந்து மீண்டு வர முடியும். இந்த 6ஆம் பாவங்கிறது வேலைங்க. இப்ப 2ஆம் பாவம் வருமானம், இந்த 10ஆம் பாவம் தொழில். ஒருத்தருக்கு பணம் எப்படி வருங்க? ஒண்ணு வேலைக்கு போகணும், இல்லைன்னா தொழில் செய்யணும். அப்ப 6ஆம் பாவங்கிறது வேலை, வேலைக்கு போனா தான் இந்த 2ஆம் பாவங்கிற வருமானமே அவங்களுக்கு வரும். இல்ல வேலை இல்லைன்னா 10ஆம் பாவங்கிறது தொழில், 10ஆம் பாவம் தொழில் செஞ்சா இந்த 2ஆம் பாவத்தை நம்ம இயக்க முடியும். இது ரெண்டுலையுமே எது வலுத்து இருக்குதோ அவங்க அதுல போய் மாட்டிக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனையில இருந்து இப்ப நான் வந்து சொந்த தொழில் பூரா க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணி போட்டு நான் ஜோதிடம் மட்டுமே இப்ப பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த 2, 11 நான் இயக்கிட்டு இருக்கிறேன். இந்த 2ம் 11 இயக்கினா மட்டும்தான் அந்த கடன்ல இருந்து மீண்டும் வர முடியும். அதுக்கு உன்னோட பலத்தையும் உங்களுக்கு உண்டான சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்குறது இந்த 5ஆம் இடம். சரிங்களா? அந்த 5ஆம் இடத்தை கெட்டியா புடிச்சிட்டீங்கன்னா இயக்கிட்டு இருக்க உங்களுக்கு அதிர்ஷ்டமும் 5ஆம் இடம் தான், குலதெய்வமும் 5ஆம் இடம் தான், உங்க பூர்வ உண்ணியும் அந்த 5ஆம் இடம் தான். எனக்கு 5லயே சூரியன் ஆட்சி பலம் பெற்று வளர்த்து இருக்கிறாரு. சரிங்களா? அதனால மட்டுமே நான் தப்பிச்சு வந்துட்டேன். இந்த 5ஆம் பாவம் வீக்கா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா என்னாலையும் ஜெயிக்க முடியாது. நான் இன்னும் போராடித்தான் இருப்பேன். இந்த போராட்டத்துல இருந்து எனக்கு எப்போ அபரிவிதமா, அதாவது அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுத்தது அப்படிங்கறதான் அந்த 4 ஆண்டுகள் ராஜநிலை முடித்து நான் 4 ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்றேன். முடித்து 4 ஆண்டுகள் ஆச்சு. இந்த 4 ஆண்டுகள்ல தான் என்னோட வளர்ச்சி சிறப்பா இருக்குது. அதுக்கு முன்னாடி பெருசா சிறப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி என் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டோம். முன்னாடி பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. என்னுடைய வருமான உயர்வு எப்போ நடந்தது அப்படின்னா இந்த ராஜநிலை முடிச்சதுக்கு அப்புறம் தான். இப்பவுமே நான் பெருமையா சொல்றது என்னன்னா, எங்க வந்தாலும் நான் சொல்லுவேன், ராஜநிலை எண்கணித ஜோடர் எம்எஸ் சிவசுப்ரமணியன் சொல்றதுக்கு நான் இன்னும் பெருமைப்படுறேன் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில என்னுடைய வாழ்வாதாரத்தையும் மாத்துறது இந்த ராஜநிலை எண்கணிதம் தான். வேற எதுக்குமே இதுக்கு நிகர் இல்லைங்கிறத நான் வாழ்க்கையில உணர்ந்த விஷயம். சரிங்களா? நான் வாழ்க்கையில் உணர்ந்த விஷயத்தை நான் வாடிக்கையாளர் கொடுக்குறேன். என்னோட வாடிக்கையாளர் ஆப்போசிட்ல வந்து உட்காந்தாங்கன்னா அவர் எனக்கு சொந்தக்கார, தெரிஞ்சவன், தெரியாதவங்க, இதெல்லாம் என் கண்ணில் இருக்காது. என்னோட வாடிக்கையாளர் அவர் அவ்வளவுதான். அவர் ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் நம்மளோட எண்கணிதத்துல, இது மட்டும் தான் என்னோட மைண்ட்ல இருக்கும். இந்த மாதிரி பயன்படுத்தியே தான் நான் ஜெயிச்சிருக்கிறேன். இதுலயே எங்க அப்பாவோட ஜாதத்தையும் போடுற, அவரு தொழில் செஞ்சு லாஸ் ஆயிட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, தொழில் செய்ய முடியாதவங்க கம்முன்னு தொழில் செய்யாம விட்டு போட்டு வேற வழியில் போயிடலாம். தொழில் அமையாது அப்படிங்கிற போது அவங்க வேணா தொழில் செஞ்சு இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் போய் மாட்டிட்டு ஐபி கொடுக்குற நிலைமைக்கு போயிடுறாங்க. தொழிலை காப்பாற்ற முடியாம போயிடுது, கடல்ல போய் மாட்டிட்டு. அப்போ தொழில் அவங்களுக்கு செய்ய முடியலன்னா கம்முன்னு கம்சன் ட்ரேடிங் ஒர்க் பண்ணலாம், மற்றது வேற ஏதாவது பண்ணிக்கலாம்.
இவரது மிதுன லக்னங்க. இது எங்க அப்பா ஜாதகம். இவருக்கு பாருங்க, இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் எட்டுல போய் மறைஞ்சு போச்சு. சரிங்களா? இவர் வந்து ஆரம்ப காலத்துல சாம்பியன் டீம்னு சொன்னா எங்க திருப்பூர்ல வந்து அது ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தது. மாட்டோட கொம்பு ஓட்ட மாதிரி ஒரு சின்னம் போட்டிருப்பாங்க. அது சாம்பியன், அது ஒரு பனியின் பேர் ஒன்று வச்சிருப்பாங்க. சாம்பியன் பைசன் வேக ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த நெட்டிங்ல வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருந்த காலத்துல ராகதீசன் நடந்தது. தொழில் சொந்தமா செய்யல, அவர் வந்து ரீஸ்க் எடுத்து செய்யற மாதிரி தான் செஞ்சாரு, நிறைய சம்பாதிச்சாரு. சரிங்களா? இவர் எப்போ சொந்த தொழில் செய்யலான்னு கூட இருக்கிறவன் தூண்டி விட்டு சொந்த தொழில் செஞ்சாரா, இவருக்கு இந்த லக்னத்துக்கு எட்டுல போய் சந்திரன் மறைஞ்சிருச்சு. இவங்களால சொந்த தொழில் செஞ்சு ஜெயிக்கவே முடியாது. செஞ்சுட்டே இருந்தாரு. அவருக்கு அப்புறம் நாங்களும் அதை எடுத்து செஞ்சோம். என்னோட ஜாதகம் அப்படியே இருந்தது, எல்லாம் க்ளோப்ஸ் ஆயிடுச்சு. தொழில் செஞ்சோம், அவ்வளவுதான். செஞ்சு வாழ்வாதாரத்தை காப்பாத்திக்கிட்டோமே தவிர கண்டிப்பா கடன்ல போய் முடிஞ்சிருச்சு. ஆனா இவரும் அதுல இருந்து தப்பிச்சார். எப்படின்னு பாருங்க. இவருக்கு 5ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிரன். இவர் லக்னத்திலேயே இருக்கிறாரா? இந்த 5ஆம் அதிபதி என்னைக்கு நாங்க பிடிச்சோமோ, இந்த 5ஆம் அதிபதி யாருக்கு லக்னத்துல இருந்து, இது ஒரு அதிர்ஷ்ட ஜாதகம். சரிங்களா? இவருக்கு கடன் கேட்டா கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. யார் எடுத்து கேட்டாலும் பணம் கொடுத்து கொடுத்துருவாங்க. அடுத்தவங்க காசு கூட இவர் கையில் புழங்கிட்டே இருக்கும். ஆனா இவர் கையில காசு என்னைக்குமே தங்காது. சரிங்களா? ஆனா 5ஆம் இடம் இவர் லக்னத்திலேயே உட்கார்ந்து இருக்குது. இந்த குலதெய்வத்தை நான் கண்டுபிடிச்சி இயக்கினதுக்கு அப்புறம் தான் இவருக்குமே சில பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆச்சு. சரிங்களா? இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த 5ஆம் அதிபதி இவருக்கு பலமா இருக்கிறனால மட்டும்தான் இவர்னாலையுமே அதுல தப்பிக்க முடிஞ்சது. அந்த கடனை பூரா நாங்க கட்டினோம். ஓரளவு கட்டி ஓரளவுக்கு சோர்ஸ் ஆகி வெளியே வந்தோம். ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இங்க செவ்வாய்க்கு எது இருக்கிறதுனால இந்த 4ஆம் கூட பாதிப்படைஞ்சிருச்சு. இவர் வாங்குற சொத்துலையில, இவர் வேறு வாங்குற சொத்துலையிலே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். சொத்து சிறப்பான சொத்து அமையாது. ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு கிரிட்டிக்கலான சொத்து தான் வந்து அமையும். நானும் பார்த்துட்டேன். சரிங்களா? அப்ப இந்த சொத்து சார்ந்த பிரச்சனை இது இப்படியே இருக்குது. இப்ப இது எல்லாமே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு ஒரு ஆரோக்கிய குறைபாடு. இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்குது. நவாம்சத்துலயும் அங்கேயே தான் இருக்குது. அப்ப செவ்வாய் இவருக்கு 6ஆம் அதிபதிங்களா, அது பலமா தான் இருக்குது. அப்ப இந்த 2ஆம் அதிபதியை காட்டி 2ஆம் அதிபதி சந்திரன் மறைஞ்சு போயிட்டாரு. அப்ப 6ஆம் அதிபதி தான் வலுவா இருக்குது. அப்புறம் அவர் கடன் எல்லாம் என்ன பண்ணும்? கடன் கடன் கடன். அவர் வாங்காத கடனே கிடையாது. எல்லா கடனும் வாங்குவார். ஆனா இத்தனைக்கே அவருக்கு படிப்பறிவு கிடையாது. எல்லா பேங்க்லயும் லோன் வாங்கி இருந்தார் 5 வருஷத்துக்கு முன்னாடியே. சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, இந்த 5ஆம் பாவம் வலுத்திருந்தா, ஒரு மனிதனுக்கு 5ஆம் பாவம் தான் குலதெய்வம், உங்களுடைய பூர்வ புண்ணியம். இந்த 5ஆம் பாவம் சிறப்பா இருக்கிற ஜாதகம் என்னைக்கு இருந்தாலுமே தப்பிச்சிருது. அவங்களோட முன்பிறவி டெபாசிட்னாலையுமே அவங்க செஞ்ச பூர்வ புண்ணியத்தினாலும் எப்படி இருந்தாலும் காப்பாற்றப்படுறாங்க, வெளியே வந்துடுறாங்க. அதுக்காகத்தான் நான் இதை போட்டேன். ஏன்னா இவரும் தொழில் செஞ்சு கடனாளியானவர் தான். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சு கடனாளியாகி அவங்களால தவிக்க முடியாவே நிறைய இழந்துடுறாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். தொழில் செய்ய முடியல அப்படின்னா கம்மனு வேலைக்கு போயிடலாம். இல்லைன்னா கமிஷன் பேசிக் ட்ரேடிங் ஒர்க் மாதிரி ஏதாவது பண்ணிடலாம். இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஜாதத்துல அஷ்டவர்க்க பரல்னு இருக்கும். சர்வாஷ்டகம் சொல்லி ஒண்ணு இருக்கு, அஷ்டவர்க்க பரல். சரிங்களா? இந்த அஷ்டவர்க்க பரல்லையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த 2ஆம் பாவத்தை விட 6ஆம் பாவம் வலுத்திருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான். அவங்களால பணத்தை பெருசா ஈர்க்க முடியாது. இது வந்து மொத்தம் 12 கட்டம். இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரிங்களா? இதுல வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோடதையும் போடுறேன். மேச லக்னங்க. லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா 28 பரல் இருக்குது. இது வந்து ராஜநிலை எண்கள் கிடையாது, அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல எனக்கு 33 இருக்கு. இதுல 32 பரல் இருக்குது. இதுல 34 இருக்கு.
இதுல பாருங்க, இதுல வந்து 2ஆம் பாவத்தை விட எனக்கு 6ஆம் பாவத்துல கம்மியா தான் இருக்குது. இந்த பரலக்காட்டிலும் இதுல கம்மியா தான் இருக்குது. ஆனா இது வந்து எனக்கு கடன் எக்கச்சக்கமா கொடுத்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 2ஆம் பாவம் எனக்கு அதிகமான பரல்கள் வாங்கிட்டுனால இந்த பாவத்தை இயக்கி வருமானத்தை பெருக்கி இந்த கடன் வந்து மீண்டுட்டேன். இதை விட இது ஜாஸ்தியா இருந்ததுன்னா ரொம்ப சிரமம். அதையும் நம்ம ராஜனில் உடைக்கலாம். அது என்னோட ஆய்வு. அதையுமே நான் வந்து அந்த பாவங்கள் இன்னும் பலமா இயக்கிறதுக்குண்டான விஷயங்களை செஞ்சு கொடுத்து அவங்க வருமானத்தை ஓரளவுக்கு சேக்ரிஃபேஷன் பண்ணல, வாங்கின கடனை கட்டக்கூடிய வருமானத்தை நான் ஏற்படுத்திக்கிறேன். இதுல 31 தான் இருக்கு, 33 இருக்கு, 2 எச்சாவே இருக்குது. இந்த பாவ திசை நடக்கும் போது எனக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. அப்ப நான் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்னோட 5ஆம் பாவத்துக்கு துணை நான் எடுத்துக்கிட்டேன். இதையும் நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டேன். இந்த 2ஆம் பாவத்துல 33 இருக்கிறதுனால இதுல இருந்து நான் காப்பாத்தி வெளியே வந்துட்டேன். சரிங்களா? அப்ப 2ஆம் பாவத்துலதான் பரவல் குறைவா இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமம். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துல 17 பரவல்கள் தான் இருக்குது. எனக்கு திருமணம் நடக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடியே என் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்களே பண்ணி வச்சுட்டோம். சரிங்களா? அப்ப இந்த 17ங்கிறது எங்க குறைவா இருக்குது. இந்த பாவங்கள் பெருசா இயங்குறதே இல்லை. இதை தேடியே நம்ம ஓட வேண்டியதா இருக்கு. எங்க குறைவா இருக்குதோ அது மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம கொடுத்துட்டே தான் இருக்குது. இதுல இன்னொன்னு பாருங்க, 10ல 32 இருக்குது, 10ஆம் இடத்துல 32 இருக்குது, இது 31 தான் இருக்குது. வெறும் ஒரு பரவல் தான் இருக்குது. சரிங்களா? தொழில் செஞ்சனாலும் ஜெயிக்க முடியல, சரிசமா போச்சு. 10 காட்டிலும் 11 கம்மியா இருக்குது. இங்க 10 காட்டிலும் 11 அதிகமா இருக்கு. யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களா தொழில் அதிகமா லாபத்தை எடுத்துருவாங்க. இது 32 விட 11ல 31 தான் இருக்குது. நான் செய்யறதுக்குண்டான வேலைக்கு உண்டான காசு கூட எனக்கு வராது தொழில் செய்யும் போது. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பாடுபடுறதுக்கு உண்டான ஊதியம் பெரிய அளவுல கிடைக்காது, லாபம் அதிகமா கிடைக்காது 11ஆம் பாவத்துல பரல் குறைஞ்சிருந்ததுன்னா. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அஷ்டவர்க்க பரல்லையுமே சர்வாஷ்டக பரல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த பாவங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்குதோ அது பிரச்சனை இல்லை. அவங்க வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னா 6ஆம் பாவம் அவங்களுக்கு வலுத்து இருந்ததுன்னா கண்டிப்பா அதுல அவங்க போராடிட்டே தான் இருப்பாங்க. வீழ்றது ரொம்ப கஷ்டம். இதையத்தான் நான் என்ன பண்றேன்னா அவங்க ஜாதக ரீதியா இது எதெல்லாம் கம்மியா இருக்குதோ அந்த கம்மியா இருக்கிற பாவத்தை நோக்கி தான் அவங்க ஓடிட்டு இருப்பாங்க. இந்த பாவம் எனக்கு கம்மியா இருக்குதுன்னா என்னுடைய பருவகால வயசெல்லாம் திருமணம் இதோடையே ஜோசியரி பார்த்துட்டு இருப்பேன். சொல்ல முடியுங்களா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல எதுல கம்மியா இருக்குதோ, இப்ப 8ஆம் பாவத்துக்கு ரொம்ப பரவல் குறைவா இருந்தா எனக்கு ஆயுள் போயிருமா, நான் ரொம்ப நாளைக்கு இருப்பேனா, ஏதாவது கண்டம் வந்துருமா, எனக்கு ஏதாவது நோய் வந்துருமா, எனக்கு இந்த நோய் வந்து நான் பயந்துட்டே இருக்கக்கூடியது இந்த 8ஆம் பாவம். அப்ப அந்த மாதிரி லக்ன பரல காட்டிலும் 8ஆம் பாவத்துல பரல காட்டிலும் லக்ன பாவம் எனக்கு எச்சாத்தான் இருக்குது. அதனால எனக்கு தீர்க்காயில இல்லை 8ஆம் பாவத்துக்கு பயந்துக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாம். இந்த சர்வாஷ்டக பரல்லையுமே அவன் என்னென்ன பாவம் வீக்கா இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். எதெல்லாம் நம்ம இயக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயே நான் இன்னொரு சூட்சமம் சொல்றேன் பாருங்க. இதுல எது அதிகமா இருக்குது, இது அதிகமா இருக்குது. இதுதான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்குது. இதுதான் 4ஆம் இடம். சரிங்களா? இது 4ஆம் இடம். இதனுடைய திசை வந்து வடக்கு. சரிங்களா? நான் எப்போ வடக்கு வாசல் வச்ச வீட்டுக்கு நான் போனனோ அதுல இருந்து எனக்கு வருமானம் அதிகரிச்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுல இருக்கிற திசையிலேயே இதுதான் எனக்கு நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குது. 34 பரவல் வாங்கிக்குது. இந்த 4ஆம் இடம் இதுக்குண்டான திசை வந்து வடக்கு. இந்த வடக்கு திசை வாசலுக்கு நான் எப்போ போனனோ அதுல இருந்து எனக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது. வருமானம் அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்து எப்படி வேணா சூட்சமத்தையும் நம்ம இயக்கலாம் நம்ம ஜாதகத்துல அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு ஜாதக ரீதியா நம்ம ராஜநிலை எண்கணிதத்தை இதுல எப்படி நான் புகுத்தினேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு வாடிக்கையாளரோட ஜாதகத்தை போட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது வந்து என்னுடைய வாடிக்கையாளருடைய ஜாதகங்க. அவரும் மிதுன லக்னம் தான். சரிங்களா? அது உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து இங்க 6ஆம் இடத்துலயே ஆட்சி பலம் பெற்று அவர் உட்காந்துருக்குது. சரிங்களா? இதனுடைய சாரம் வந்து பாத்தீங்கன்னா அனுசம். இது 8ஆம் அதிபதி சாரம். இது 8ஆம் அதிபதி சாரத்துல இருக்குது. இந்த செவ்வாய் தசை இவருக்கு வந்ததுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஏகப்பட்ட கடன் ஏறி போச்சு. அவர் செஞ்சுட்டு இருந்த தொழிலையே முடிச்சு கட்டிட்டாரு. முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை காலாயிருச்சு. ஆனா தொழில் நிறுத்த சொல்லிட்டுனாங்க. அதுக்கு மேல அவனால் நிறுத்த முடியல. நிறுத்துறதுக்கு அவர் முடிவெடுக்க முடியல. நிறுத்தினா ஏன்னா ஒரு சில வாடிக்கையாளருக்கு என்ன நடந்திருக்குதுன்னா அந்த தொழில் அடுத்தது விரிவுபடுத்தி கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு சில ஜாதக அமைப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த டிசிஷன் எடுக்கிறதுல திணறிட்டே இருப்பாங்க. இவருக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தை நான் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டேன். இதுல இருக்கக்கூடிய 32 அப்படிங்கிற எண்ணம் வந்து நான் இயக்குனேன். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இதுல வந்து 11ஆம் இடம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணான
33 அப்படிங்கிறது இயக்கணும். ஏன்னா 33 ஒரு சுக்கிரன் தானே, அது புதன் தானே. அதனால உங்களுக்கு வந்து இது ரெண்டையுமே நான் இயக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதி தான் சுக்கிரன். சரிங்களா? இது ரெண்டையுமே அவருக்கு 2/11 அவருக்கு இயக்க ஆரம்பித்த 2 எண்களையுமே அவருடைய மொபைல் நம்பர்ல பாஸ்வேர்டில் பயன்படுத்திட்டு சொல்லி இயக்க சொன்னோம். இந்த நம்பரை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தான். 2 மாசத்துல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு 2 வருஷமா வந்து அந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, எப்படியோ கடனை வாங்கி உருட்டி தப்பிச்சிடலாமான்னு உருட்டிட்டு இருந்துக்கிறாரு. இந்த செவ்வாய் தசை 7 வருஷம் நடக்கும். அவர் என்னை வந்து சந்திக்கும் போது 5.5 ஆண்டுகள், இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. சரிங்களா? அப்போ அவரை வரும்போது நான் என்ன சொல்றேன்னா, இந்த நம்பர் முதல் பயன்படுத்துங்க நம்பிக்கையோட. பயன்படுத்தின பிறகு உங்களுக்கு கண்டிப்பா அதை மாற்றத்தை கொடுக்க, அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவு எடுத்து பண்ணுங்கிறாரு. இந்த நம்பரை வாங்கி 2 மாசத்துல இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 வருஷமா செஞ்சுட்டு இருந்த அந்த கம்பெனி தொழிலை நிறுத்திடலான்னு முடிவு எடுத்துட்டாரு. அது வரைக்கும் முடிவு எடுக்கல அவர்னால. இந்த 2 மாசத்துல அவர் எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தொழில் இது மேல நான் செஞ்சேன் அப்படின்னா மீள முடியாத கடன்ல போய் மாட்டிக்கும் எனக்கே தெரிஞ்சிருச்சுங்க. இனிமேல் அந்த தொழில் செய்ய போறதுல நிறுத்தி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அப்போ மேற்கொண்டு அந்த கடன் அதோட நின்றுச்சு. அதுக்கு மேல கடனாளியாகாம அவர் தப்பிச்சுட்டாரு. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, புதுசா நான் என்ன பண்ணலாம் அவர் கேட்கிறாரு. இந்த 5ஆம் பாவத்துல அவருக்கு இங்க வந்து புதன் இருக்குது. புதன் இங்க நல்லா தான் இருக்குது. சரிங்களா? அதனால நான் என்ன சொல்லிட்டேன்னா, கமிஷன் ட்ரேடிங் ஒர்க் ஏதோ ஒன்று பண்ணுங்க, புரோக்கர் வேலையை தான் பண்ணுங்க, இடம் வாங்கி வித்து கொடுங்க, ஒரு வீட்டை பிடிச்சி கொடுங்க, ட்ரேடிங் ஒர்க் நீங்க என்ன வேணாலும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, 5 இங்க சுக்கிரனுங்க. புதன் இவருக்கு நல்லா இருக்குதுங்க. லக்னாதிபதி புதன் இவருக்கு நல்லா இருக்குதுங்க. 5ஆம் அதிபதி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே தான் இருக்குது. சுக்கிரன் இங்கேயே தான் இருக்குது. அது ஆட்சி பலம் பெற்று நல்லா தான் இருக்குதுங்க. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, புத்தியை பயன்படுத்தி சம்பாதிங்க. அதாவது நீங்க வந்து தொழில் செஞ்சு பெருசா சம்பாதிக்க முடியாது. ஏன்னா 10ஆம் அதிபதி குரு வந்து அவருக்கு வந்து இங்க 8லயே தான் இருக்குது. சரிங்களா? தொழில வந்து அந்த திசையை வந்து அவர் கடக்க முடியாது, ரொம்ப சிரமம். அதனால என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, தொழில் நீங்க கமிஷன் பேசிக்கல வேலை செய்யுங்கன்னு சொல்லி அவருக்கு மாத்தி விட்டு, அவரும் பரவாயில்லைங்க, நீ எது செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த தொழில் நிறுத்தினதே எனக்கு கோடி புண்ணியம். ஏன்னா நான் 2.5 வருஷமா கிட்டத்தட்ட இது நிறுத்தலாமா வேண்டாமான்னு எச்ச கடனாளி ஆயிட்டேன். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி 30 லட்சம் தான் இருந்தது. இப்ப மறுபடியும் 10 லட்சம் சேர்ந்துருச்சு. இப்ப இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சதே எனக்கு ஒரு பெரிய விஷயம். முடிவெடுக்கக்கூடிய திறன் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி நிறுத்திட்டு கமிஷன் வியாபாரம் பண்றாருங்க. அவர் தெரிஞ்ச நண்பர்கள் கூட பண்றாரு. வேலைக்கு போயிட்டு சைட்ல பண்ணாரு. ரியல் எஸ்டேட் பண்றாரு, புரோக்கரேஜ் பண்றாரு, கம்பெனி வித்து கொடுக்குறாரு. இப்ப கம்பெனியை வந்து நிறைய பேர் சேல்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது பண்ணலான்னு இருப்பாங்க. கம்பெனி வித்து கொடுக்குறாரு. இது எல்லாம் பண்ணி இவருக்கு இந்த 2ஆம் பாவத்தை இயக்கணும்னே வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. வருமானம் வர ஆரம்பிச்சோடனே அவர் கடனை கட்டி போடலாங்கிற தைரியம் வந்துருச்சு. அப்போ வருமானம் அவருக்கு வர வர கடனை கடன்காரன் கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்து கொடுக்க கடன்காரன் கொஞ்சமா பணம் கொடுத்துட்டு அவன் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டான். இவர் தொழில் முடிச்சுட்டா, ராமா தொழில் இனிமேல் நடத்தினா நான் க்ளோஸ் ஆயிடுவேன் எனக்கே தெரிஞ்சது, அதனால நான் நிறுத்திக்கிட்டேன். இப்போ நான் பிசினஸ் இந்த மாதிரி தொழில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுல வந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை கொடுத்துறேன்னு சொல்லி வருமானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மாதம் இந்த நம்பரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. அதாவது தொழிலை நிறுத்தி போட்டு அந்த வேலைக்குள்ள போனாரு. 6வது மாசங்க. சரிங்களா? 6வது மாசத்துல ஒரு என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கரா வந்து இவர் ஒருத்தருக்கு வித்து கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? அதுல கமிஷன் மட்டுமே இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பக்கமா வந்ததுன்னு சொன்னார் எனக்கு. இந்த தொழில் செஞ்சு சம்பாதிக்க முடியாத வருமானத்தை இங்க ராஜநிலை எண்கள் அப்பவும் அவருதான் ஏதோ ஒன்று பண்றாரு, பிசினஸ் பண்றாரு. ஆனா அவர் எதிர்பார்க்காத காசு கொடுக்க வச்சிருக்கு. சரிங்களா? அப்போ அவருடைய மெத்தடை மாத்திக்க சொல்லிட்டோம், அவ்வளவுதான். ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மெத்தடை மாத்திக்க சொல்லிட்டா. தொழில் செய்யாத, மாட்டிக்குவேன், புத்தியை பயன்படுத்தி வேற ஏதோ ஒன்று செய்யாத, வருமானம் வரும்னு சொல்லி அமைச்சு கொடுத்து கிட்டத்தட்ட 6 மாசத்துல அவருக்கு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்திருக்குது. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. 2 லட்சம் ரூபாய் கமிஷனே வாங்கியிருக்காரு. சரிங்களா? அப்போ அவருக்கு என்ன தோணுது, இத்தனை நாள் தொழில் செஞ்சு வீணா போனதுக்கு முதலே எனக்கு யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஐடியா கொடுத்துருந்தா கமலன் அதை செஞ்சு நேரம் தொழிலிருந்து மீண்டு வந்திருப்பல அப்படின்னு அவர் சொல்றாரு. அது காலம் அந்த கிரகங்கள் விடணும்ல அவரை. சரிங்களா? அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து எந்த மாதிரி ஜாதகத்துல மோசமான அமைப்பு இருந்தாலுமே அது வருமானத்தை ஏற்படுத்தி அவனுக்கு வந்து கடன்ல இருந்து மீண்டு வர முடியும். ஏன்னா இவருக்கும் இந்த 5ஆம் இடத்துல சிறப்பா இருக்குது. இது 5ஆம் இடம், சுக்கிரன் நல்லா தான் இருக்குது. அவரும் குலதெய்வ வழிபாடு, இந்த 5 பலமா இருக்கிறவங்க எல்லாமே எப்படி இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. அது இந்த வீக்கா இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய போராட்டத்தில் போய் மாட்டுறாங்க. அவங்களால சமாளிக்க முடியாம புத்தி ரொம்ப பேதலிச்சு போயிருது. செய்யாகிறதா வாழ்றதா, என்னதான் முடிவெடுக்குன்னு தெரியாம, சாமி இருக்குதா, ஜோசியம் உண்மையாங்கிற கேள்வியெல்லாம் இது வீக்காகி போய் இந்த மோசமான தசாபுத்திகள் நடக்கும்போது தான் வரும். இன்னொருத்தருக்கு பாருங்க என்ன நடந்துச்சுன்னு, அவருக்கு உடல்நிலையில பாதிப்பு. இப்போ நம்ம கடனை பத்தி பார்த்துட்டோம், வருமானத்தை எப்படி பெருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டோம். இதுவே உதாரணம் போதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு இதுலேயே சொல்லிடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா,
ஓ போலாங்களா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நோய், இப்ப கடன்ல வந்து வருமானத்தை எப்படிலாம் மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். என்னோட ஜாதகம் அப்பா ஜாதியில போட்டிருந்தேன், என்னோட வாடிக்கையாளர் ஜாதியும் நான் போட்டு சொன்னேன். அந்த பாவங்களை இயக்கினால் கண்டிப்பா வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டுரும். இதை விட்டுட்டு புதுசா ஒன்று செய்யலாம், இல்லைன்னா அது கூட அடிஷனலா ஒன்று செய்யலாங்கிற உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய விஷயங்களை இந்த பிரபஞ்சம் இங்க ராஜநிலை எண்கள், சக்தி வாய்ந்த எண்கள் மூலியமாக உங்களுக்கு துணை செய்து அதுக்குண்டான பிரபஞ்ச ஆற்றலை கனெக்டிவிட்டியை உங்களுக்கு உருவாக்கி விட்டுருது. அப்போ புதுசா உங்களுடைய மனநிலை மாறுது, புதுசா சில பேர் உங்களை சந்திக்கிறாங்க, இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்க புதுசா ஒரு தொழில் செய்யற வாய்ப்பை கொடுக்குறாங்க, இல்லை புதுசான அணுகுமுறைக்கு நீங்க மாறுறீங்க. மாறுகின்ற பொழுது வருமானம் உங்களை நோக்கி வருகின்றது. இதுதான் இந்த ராஜநிலையில் பண்ணக்கூடிய, ராஜநிலை எண்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மேஜிக் மந்திரம்னே சொல்லலாம். சரிங்களா? அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜநிலை எண்களை வந்து உங்க ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி எந்த பாவங்களை எல்லாம் நம்ம இயக்கலாமோ, இப்போ நான் ஜோடத்தில் கட்டம் போட்டு காமிச்சேன், சர்வாஷ்டக வர்க்கத்துல எந்தெந்த இடத்துல பரவல்கள் கம்மியா இருந்ததுன்னா அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். இதுல ஒருத்தருக்கு வந்து 8ஆம் பாவம் வீக்கா இருக்குது, 8ஆம் பாவாதிபதி திசை தான் நடக்குது, 8ல் ராகு இருந்தே திசை நடக்குது, அவர் கடுமையான அவமானங்களை சந்திச்சிட்டாரு. அதுவோ உடல் ஆரோக்கியத்தில் அவருக்கு பிரச்சனை. அவர் கேட்கும் போதெல்லாம் என்ன கேட்பாருன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் திடீர்னு செத்து போயிடுவேனா, கொஞ்ச நாளைக்கு இருப்பேனா அப்படிங்கிற பயத்திலேயே அவர் இருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து அதுக்கு மேற்கொண்டு அவரோட குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப பலமா பண்ண சொல்றோம். அவருக்கு அந்த 5ஆம் பாவத்தை அதிகமா இயக்கி கொடுக்குறோம். அந்த 8க்கு எந்த ஒரு பாவத்துக்குமே நிவர்த்தி ஸ்தானம் 7ஆம் பாவமா வருங்க. அப்ப அந்த 7ஆம் பாவத்தையும் நம்ம இயக்கி கொடுக்குறோம். ஒவ்வொரு கிரகங்களும் அவங்க ஜாதக கட்டத்துல, இப்போ ஒருத்தருக்கு வந்து 6ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தினால அவருக்கு பிரச்சனை அதிகமா இருக்குது அப்படின்னா அந்த 6ஆம் பாவத்துக்கு நிவர்த்தி ஸ்தானம் 12, அதுக்கு 7ஆம் பாவம் 6க்கு 7ன்னா 12ஆம் பாவமா வரும். அந்த 12ஆம் பாவத்தில் இருக்கிற எண்களை இயக்கலாம். இந்த 12ஆம் அதிபதி அவர் ஜாதகத்தில் எங்க இருக்கிறாரோ அந்த பாவங்களையும் நம்ம இயக்கலாம். அதுதான் அவருக்கு நான் பரிகாரத்தை சொல்லும். அந்த மாதிரி ராஜநிலை எண்களை கொண்டு இயக்குகின்ற பொழுது உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து, அவருக்கு வந்து ஒரு ஹார்ட்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுங்க. அதாவது அவர் ஏற்கனவே தலையில ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவருக்கு தலையில ஆக்சிடென்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாள் ஆஸ்பத்திரியில் கோவை மெடிக்கல் அட்மிட் ஆகி மறுபடியும் ரெடி ஆகி வந்துட்டாரு. மறுபடியும் அவர் கொஞ்ச நாள் என்ன பண்றாருன்னா, சைக்கிள் ஓட்டலாம்னு திடீர்னு சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஓட்ட ஆரம்பிச்சோன்னு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது அவருக்கு. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஒரு டாக்டர் போய் பார்த்தா அவர் வந்து ஹார்ட்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி சமயத்துல வந்து எங்களை சந்திக்கிறாரு. அவருக்கு பயம் அதிகமான காட்டி வந்து சந்திக்கிறாரு. வேண்டாங்க, நீங்க உங்களோட எண்களை மட்டும் மாத்தி அமைங்க, கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் கிடைப்பாங்கன்னு சொல்லி சொல்றோம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதை மாத்தி பயன்படுத்துறது நீங்க மறுபடியும் எப்பவும் எடுக்கிற மாதிரி தான் எடுங்க. இதை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு புதுசா வேற ஏதாவது டாக்டரோ புதுசா வேற ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி மாத்தி பாருங்கன்னு சொல்றோம். அது ஒரு 2 மாசத்துல அவருக்கு வந்து வேற ஒரு நண்பர்கள் மூலியமா வந்து உங்களுக்கு கர்நாடகாவில் மைசூர்ல ஒரு டாக்டர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் கிடைக்கிறாரு. அவரை போய் சந்திக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 6 பிளாக் இருந்தவங்களே நான் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கிறேன், இதெல்லாம் ஒன்றும் நீங்க பயந்துக்க வேண்டியது இல்லை, நீங்க தாராளமா நான் கொடுக்குற மெடிசன் மட்டும் நீங்க பண்ணுங்க, அதுலயே உங்களுக்கு குணமாயிருன்னு சொல்லி அவர் அந்த பயத்தையே போகிட்டார். அந்த டாக்டர் அவருக்கு போனோடனே அவர் மறுபடியும் என்னை காப்பாத்தி விட்ட தெய்வங்கன்னு சொல்லிட்டு வர்றாரு அந்த டாக்டரை. இப்போ அந்த அளவுக்கு இந்த எண்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, அவருக்கு உண்டான தீர்வு எங்க இருக்குமோ, அந்த ஜாதகருக்கு உண்டான அந்த நபருக்கு உண்டான தீர்வு எங்க கிடைக்குதோ அந்த இடத்த அவர் காமிச்சு கொடுத்துருது. அந்த இடத்த காமிச்சு கொடுத்தோன்னே ஈஸியா அவர் அணுகிறாரு. அந்த பயம் அவருக்கு நீங்கிடுது. சரிங்களா? இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து. சரிங்களா? ஒருத்தருக்கு சில பேருக்கு சொத்து மேல கேஸ் போட்டுருவாங்க. அந்த 6ஆம் இடம் வேலை செய்யும் பொழுது ஒண்ணுமே இருக்காது, நோய் இருக்க மாட்டாரு, கடன் இருக்க மாட்டாரு, நல்லா தான் இருப்பாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கேஸ் வரும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நிறைய யூடியூப்ல பாத்தீங்கன்னா நம்ம கரணநாதன் இயக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த சப்ஜெக்ட்ல ஒருத்தர் போய் மாறினது அப்ப நான் பேசுறேன். கரணநாதன் இயக்கலாம், கரணநாதனுக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வந்தா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கரணநாதனுக்கு உண்டான கிரகம் அவர் ஜாதகத்துக்கு நன்மை செய்யற அமைப்பில் இருந்தால் மட்டுமே அது நன்மையை செய்யும். சரிங்களா? இல்லைன்னா கண்டிப்பா அது பிரச்சனையை கொடுத்துரும். அது உதாரணத்தை நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து தனுசு லக்ன ஜாதகர். சரிங்களா? அவரோட கரணம் வந்து தைத்துளை கரணம். சரிங்களா? இது கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில் எப்படி சிக்கினாருங்கிறதுக்காக நான் விளக்கம் கொடுக்குறேன். தனுசு லக்ன ஜாதகர், அவர் பிறந்தது தைத்துளை கரணம். சரிங்களா? தைத்துளை கரணத்துக்கு உண்டான கோயில் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற பெருநகர்ங்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்கிற ஜேஷ்டா தேவி தான் அதுக்குண்டான கோயில். இவர் வந்து ஜோடு படிச்சிருக்கிறாரு, நிறைய ஜோடும் பார்த்துருக்கிறாரு. சரிங்களா? ஜோடத்தில் நல்ல ஆர்வம் இருந்தவர், ஜோட நிறைய பேர்ட்ட படிச்சும் செஞ்சிருக்கிறாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, கரணநாதனை இயக்கலான்னு சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 58 வயசு 60 வயசு இருக்கும். இவர் என்ன பண்றாரு, ஜேஷ்டா தேவி கோயிலுக்கு போக ஆரம்பிக்க, இது வரைக்கும் அங்க போனதே இல்லை, அவர் போக ஆரம்பிக்கிறார். சரிங்களா? போக ஆரம்பிச்சு 2-3 டைம் போயிட்டு வந்துட்டாரு. 3ஆவது டைம் போயிட்டு வந்தோடனே என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, ஒரு கோயில் ஒன்று அவர் எடுத்து கட்டிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? இந்த சுக்கிரன் வந்து தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 6-11 கூடையவர். அந்த 6ஆம் பாவத்துக்கு ஒரு தேவையெல்லாம் போய் நோண்டி விடுறாரு. கம்முடு தூங்கிட்டு இருந்த கிரகத்தை போய் ஆக்டிவேட் பண்ணி விடுறாரு. அந்த 6ஆம் பாவத்துக்கு உண்டான பலனத்தை அது முதல்ல செய்யும். 6ஆம் பாவம் என்ன சொல்றோம், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன்.
அவருக்கு நோய் கிடையாது, கடன் கிடையாது, நல்லா கோடீஸ்வரர், நல்லா தான் இருக்கிறாரு. சரிங்களா? நோய் கிடையாது. அப்ப என்ன பண்ணிருச்சு அந்த 6ஆம் பாவம்? இவர் தேவையெல்லாம் போய் அதை இயக்க போய் அந்த கோயில் விஷயத்துல, அந்த கோயில்ல ஒரு 4-5 பேர் சேர்ந்து எடுத்து நடத்துவாங்க இல்லைங்களா, அதுல ஒரு சின்ன பிரச்சனையாகி ஒரு கேஸ் ஆகி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுருச்சு. அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை வருஷ காலத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலையே மிதிச்சது இல்லைங்க அப்படின்னு ஒரு பதில் சொல்றாங்க. இதை போய் பண்ணணும்னையும் அந்த 6ஆம் பாவம் இயங்கி தேவையெல்லாம் இவங்களாம் பண்ணி கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வச்சிருச்சு. அப்புறம் அவர் வந்து இவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்கும் போது என்ன சொல்றேன்னா, நீங்க எதுக்குங்க தேவையெல்லாம் அதை போய் பண்றீங்க, அந்த மாதிரி எங்களை மறைமுகமா இயக்கிங்க, நீங்க டைரக்டா போய் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா அந்த 6ஆம் பாவம் இயங்குச்சுன்னா என்ன பண்றது? இப்ப இது வரைக்கும் நீங்க உங்களுக்கு நடக்கல இல்லையா? அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே நீங்க அந்த கரணத்தை ஆக்டிவேட் பண்ணோன்னே நீங்க போய் ஸ்டேஷன் போய் நிக்கிறீங்க. அப்ப என்ன பண்றது இதுக்கு? அப்ப நான் அவருக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நீங்க தயவு செய்து அதை இதோட நிறுத்திடுங்க, தயவு செய்து நீங்க அங்க போகாதீங்க. உங்களுக்கு பலமா இருக்கிற 5ஆம் பாவத்தை இயக்குங்க. தனுசுக்கு 5ஆம் வீடு செவ்வாய், மேசம். பழனி போயிட்டு வாங்க, சூப்பரா இருக்குங்க. அந்த பழனி 2 தடவை தான் போயிட்டு வந்தோன்னே இந்த கேஸ் உடைச்சிட்டாரு. 6க்கு 12 5ஆம் இடம்னு சொல்றோம் இல்லைங்களா? 6ஆம் இடம் சுக்கிரனா ஒரு தனுசு லக்னத்துக்கு, அதுக்கு 5ஆம் இடம் என்னங்க மேசமா வரும். பழனி போயிட்டு போய் அவன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவேன்னு சொல்றேன். மலை கோயிலுக்கு மேசம்னாவே பழனி தான். போயிட்டு வா, செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஒரு 2 டைம் போயிட்டு வாங்குற. 5ஆம் பாவத்தை இயக்குறாரு. 2 மாசத்துல அந்த பிரச்சனை சரியாது, அவனுக்கு கேச வாபஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டாரு. அவருக்கே மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது. இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை நீங்க ஒரு ஜோடர் அணுகித்தான் இயக்க முடியும். எப்பவுமே நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நீங்களா ஒரு சில விஷயங்களை இயக்குறது இந்த மாதிரி எல்லாம். அவர் கோடீஸ்வரன், அவரே தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்றேன். தேவையில்லாம ஒரு விஷயத்த செஞ்சு கரணநாதன் இயக்குறேன்னு போய் இயக்கி அந்த 6ஆம் பாவம் தேவையில்லாம இயங்கி, ஏன்னா தனுசு லக்னத்துக்கு என்னைக்குமே சுக்கிரன் அதிகமா நன்மை செய்யாது. முதல்ல 6ஆம் பாவத்துக்கு உண்டான கெடுபலன்கள் அத்தனையும் கொடுத்துட்டு தான் 11ஆம் பாவத்துக்கு உண்டான வேலையை செய்யும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணிருச்சு, அந்த 6ஆம் பாவத்துக்கு உண்டான வேலையை போய் அவரு கோடீஸ்வரனா இருக்கிறாரு, நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்குது. அப்ப நோய், வம்பு வழக்கு, கடன் இல்ல, நோய் இல்ல, கடன் இல்ல, போய் கோர்ட் கேஸ் பஞ்சாயத்துல வம்பு வழக்குல போய் மாட்டிக்கிறாரு. அப்போ மறுபடியும் அந்த 5ஆம் பாவத்துக்கு உண்டான செவ்வாயினுடைய வழிமுறையை செய்ய சொன்னையும் என்ன ஆகுறாரு, மீண்டும் அதுல இருந்து ரிலீஸ் ஆகி வர்றாரு. இதுல இருந்து நமக்கு தெரியறது என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து இயக்கினால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். இயக்காம நீங்க தேவையில்லாம நான் கரணத்தை இயக்கிறேன், அதை இயக்கிறேன்னு தேவையில்லாம நீங்க யூடியூப் பார்த்து செஞ்சீங்கன்னா 10 பேர் இயக்குனீங்கன்னா 4 பேத்துக்கு நல்லா இருக்குது, 6 பேத்துக்கு பிரச்சனை தான் சந்திக்கிறாங்க. இது இன்னொரு உதாரணத்தையும் சொல்லிடுறேன். அவர் மிதுன லக்னக்காரரு, அவர் பவகரணத்துல பிறந்திருக்கிறாரு. சரிங்களா? பவகரணத்துக்கு உண்டான அதிபதி செவ்வாய், அவருக்கு 6லயே பலமா உட்காந்து படிக்கிற இடத்துல உட்காந்துருக்குது. சரிங்களா? அவரும் அதே மாதிரி போயிட்டு வர்றாரு. போயிட்டு வந்தோடனே அவருக்கு பிரச்சனை வருது. அவர் போயிட்டு வந்தோடனே பெரிய கடனாளி ஆகிறார். ஏற்கனவே 5 லட்சம் இருக்குது, மறுபடியும் 8 லட்சம் ஆகுது. அப்போ நீங்க உங்களுக்கு எப்படி இயக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம இயக்குனீங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவுகளையும் நீங்க போய் சந்திச்சுக்கிறீங்க அப்படிங்கறத நான் மீண்டும் வலியுறுத்துறேன். நான் எங்களுடைய ராஜநிலை எண்கள்ல நாங்க என்ன பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களோட யோகி கரணநாதனா உங்களுடைய எண்களையும் நான் பயன்படுத்தி கொடுக்குறோம். உங்களுடைய குறிப்பிட்ட பாவங்களை நாங்கள் இயக்கி கொடுக்குறோம். டோட்டல் நம்பரை மாற்றி கொடுக்குறோம். அந்த கரணநாதன் யோகி அதில் இருந்தாலும், உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பில் இருந்தாலும், டோட்டல் நம்பரையுமே அதுக்குள்ள உங்களுக்கு பணம் வரக்கூடிய பாவங்கள் எது இருக்குதோ, எதெல்லாம் அந்த வீக் பாயிண்டா இருக்குதோ அதெல்லாம் நாங்கள் இதில் இயக்கி கொடுத்து உங்களை தொடர்ந்து அதை இயக்க வைக்க உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பவர் உங்களுக்கு கிடைச்சிருது. அதுக்குண்டான மனநிலை மாற்றம், உங்களோட நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை, உங்களுக்கு தேவையான அனைத்துமே எங்களோட ராஜநிலை எண்களை இயக்க படிப்படியாக அது கொடுக்க ஆரம்பிச்சிருதுங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா ஒரு 19 நீங்க போய் ஒரு தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டிக்கிற மாதிரி சுய மருத்துவம் பண்ணிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் யூடியூப்பை பாக்குறீங்க, ஒரு குறிப்பெடுத்துக்கிறீங்க, இந்த நம்பரை இயக்கிடலாமா, இந்த பரிகாரம் பண்ணிட்டு நான் ஜெயிச்சிருமான்னு சொல்லி நீங்களா போய் வாலண்டரியா செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குமே தனித்துவமான ஜாதகம் தான். சரிங்களா? இப்ப இந்த தனுசு லக்னக்காரர் எல்லாருமே அங்க போனோடனே பிரச்சனையை சந்திக்க போறது இல்லை. அங்க போயிட்டு சம்பாரிச்சவங்களும் இருக்கிறாங்க. அந்த தைத்துளை கணத்து கோயிலுக்கு போயிட்டு வந்து எதுக்காக சொல்றேன்னா, ஒவ்வொரு ஜாதகமும் மாறுபடுகிறது, அவங்களுடைய லக்னம் மாறுபடுகிறது. அப்ப அந்த கரணநாதன் அவங்க ஜாதகத்துக்கு மாறுபட்டு தான் வேலை செய்வாங்க. அதை நீங்க பார்த்து இயக்கிறது சிறப்பு அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். ஒரு மனிதருக்கு எப்போவெல்லாம் பணம் வரும், இன்னைக்கு பணம் தானே பெரிய பிரச்சனையே. இப்ப எனக்கு ஒரு திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 10,000 பணம் வந்திருக்கு, வருமானம் வந்திருக்குது அப்படின்னா, இப்ப நான் எப்படி ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன், இப்ப புதுசா இப்போ ஒரு மாசமா தான் அந்த ஆய்வு எடுத்திருக்கிறேன். அது கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் பண்ண வேண்டியது வரும். என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னுடைய ஜாதகம். பணம் வரக்கூடிய நாள்ல கோச்சார் ஜாதகம் ஒன்று இருக்கும். பணம் எனக்கு வரக்கூடிய டைம் நான் நோட் பண்ணி வச்சு அன்னைக்கு ஒரு கோச்சார் ஜாதகம் சார்ட் போட்டு வச்சிருவேன். சரிங்களா? என்னுடைய பிறந்த கால ஜாதகத்துல கோச்சார ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், எந்த கிரகங்கள் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களை போய் தொட்டனைக்கு எனக்கு பணம் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40-50 சார்ட்டை நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு, எப்பவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கிரகம் என்னுடைய பிறந்த கால ஜாதகத்தை போய் எந்த தொடுகின்ற பொழுது எனக்கு பணம் வருதோ அதெல்லாம் நோட் பண்ணி எடுத்துட்டே இருக்கிற வேரியேஷனா. அதுல எந்த ஒரு கிரகத்தினுடைய காம்பினேஷனுக்கு அதிகமான பணத்தை கொடுத்ததோ, திரும்ப
அது பணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறதுங்கிறத நான் எடுக்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன், எடுக்க போறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதத்திலும் எடுக்க முடியும். எடுத்து எந்த கிரக காம்பினேஷன் இவருக்கு மீண்டும் மீண்டும் வருமானத்தை கொடுக்குதோ அந்த கிரகத்தினுடைய காம்பினேஷன் எங்களுடைய ராஜநிலை எண்களை பூத்தி ராஜநிலை எண்களை அதை மாற்றி பயன்படுத்தின எந்த அளவுக்கு அது ரொட்டீனா பண வரவு கொடுக்க போகுது, எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புல கொடுக்க போடுங்கன்னு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுதோ ஒரு 80% தாண்டிடுச்சுன்னா பொதுமக்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர் கொடுக்குற கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் நிறைய ஆய்வுகள் எங்க ராஜநிலை சாதிக்க முடியாத விஷயங்களையும் சாதிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஏன்னா அதுக்குள்ள எங்களுடைய ஆய்வும் எங்களுடைய வெற்றிகளும் தான் அது காரணம். அப்போ இந்த ஆய்வுகளுடைய விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் மனிதனுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையானது உங்களுக்கு என்னென்ன தேவையோ, உங்க வாழ்வாதாரத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன தேவைங்க, ஒரு குழந்தைய பருவத்தில் இருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல படிப்பு வேணும், அது எங்க ராஜநிலையங்களால் கொடுக்க முடியும். நோய் இல்லாமல் ஆரோக்கியமா வாழணும், அதுவும் எங்க ராஜநிலையங்களால் கொடுக்க முடியும். காலகாலத்தில் ஒரு திருமணம் நடக்கணும், திருமணம் கண்டிப்பா வேண்டும் ஒரு மனிதனுக்கு, காலத்தில் பயிர் செய்ய நினைக்க சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ திருமண தாமதமானவங்களுக்கு எங்களுடைய எண்கள் சப்போர்ட் பண்ணி திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. திருமணமானவங்களுக்கு அந்யோன்யம் வேண்டும், அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பேரு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் எங்களுடைய ராஜநிலையங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்தது கடன் நோய் வம்புகளுக்கு 6ஆம் பாவம், 6ஆம் பாவத்துல ஜெயிக்கக்கூடிய ஆற்றலையும் எங்க ராஜநிலையங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டே போகலாம். எல்லா வாழ்க்கைக்கும் ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் அவங்களுடைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஒரு மனிதனோட வாழ்க்கை 8 பிரிச்சுக்கோன்னு பாட்டு பாடிக்கிறார். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவருக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்துமே எங்களுடைய ராஜநிலையங்கள் அவருடைய தேவை அறிந்து நாங்கள் அதைய அவங்களோட ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு அவங்களோட இயக்கி கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகிறது. ஒருத்தருக்கு பணம் வேண்டாம் பணம் கிடைக்குது, ஒருத்தருக்கு நிம்மதி வேண்டாம் நிம்மதி கிடைக்குது, ஒருத்தருக்கு சொத்து பிரச்சனை தீர்வுனா தீர்த்து வைக்க முடியுது, ஒரு சொத்தை வாங்க முடியல நினைச்சா சொத்து வாங்கி காமிக்க முடியுது. ஏன்னா சொத்தை அவங்க வேலை வாங்க முடியாதுன்னு சொன்ன ஜோசிகாருக்கு மத்தியத்தில் சொத்து வாங்கி வச்சு காமிச்சிருக்காங்க. ராஜநிலையை பயன்படுத்தி அதே ஜாதகர் வேலையே சொத்து வாங்க வச்சிருக்கிறோம், அதுக்குள்ள ப்ரூஃப் வச்சிருக்கிறோம். சரிங்களா? அப்போ முடியாத விஷயத்தையும் முடித்து காட்டுது எங்க ராஜநிலைனா. இன்னும் வரக்கூடிய ஆய்வுகள் எல்லாம் ஜோடருக்கு சவால் விடுற நிலைமைக்கு இந்த ராஜநிலை வரும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஜோடர்களுக்கு சவால் விட்டு பேசக்கூடிய காலகட்டம் இனி பின்னாடி வரும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆய்வு. ஏன்னா அதுல தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நான் பணம் எப்போலாம் வருங்கிறத சாட் போட்டு அந்த கிரகத்தை ராஜநிலை எண்களா மாத்தி இன்னைக்கு தினசரி இயக்கணும் எப்படி அது ரியாக்ஷன் கொடுக்குங்கிற ஆய்வு நான் பண்ணி அதுல சக்சஸ் கண்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனையுமே பணத்தை தினசரி வர வைக்க முடியும் அப்படிங்கிறத என்னோட ஆய்வு. சரிங்களா? ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரம்னாவே பணம் தான், அது இருந்தாவே பல விஷயங்களை பூர்த்தி செஞ்சிடலாம். பணமே எல்லாத்தையும் பூர்த்தி செய்யாதுங்க. ஆனா இன்னைக்கு அது இருந்தா தானே வாழ்க்கையில் பூமியிலே வாழ முடியும். பணம் இல்லைன்னா பணம் கூட வாயத்திற்குன்னு பழமொழியே சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம தேவையை நோக்கி ஓடுறோம், அதை நம்மளை நோக்கி வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நாங்கள் அடுத்தடுத்த ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த ஆய்வு வெற்றியடைய ஆசிரியனுடைய அனுகிரகம், என்னுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், பிரபஞ்சம் என்னை ஆசீர்வதிக்கட்டும். மேலும் மேலும் வெற்றி அடைஞ்ச பிறகு உங்களுக்கு அதை பொதுமக்களுக்கும் நம்மளுடைய வாடிக்கையாளருக்கும் நான் சமர்ப்பணம் பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக பணம் தான் வாழ்க்கை இந்த உலகத்தை எடுத்து காமிச்சிருக்காரு சிவசுப்ரமணியம் அவர்கள். பணம் இல்லைனால் பணம், உண்மை அதுதானே. இன்றைய காலகட்டம், அதாவது அன்றைய காலகட்டம் வேறு. அன்றைய காலகட்டம் பணம் அப்படின்னாவே அது ரொம்ப கம்மியானது தான். ஒரு நாளைக்கு 20 ரூபா கூலி இருந்தாலே பெரிய விஷயம். இன்னைக்கு 200 ரூபா இருந்தாலும் பத்தாது, 2000 இருந்தாலும் பத்தாது, 20,000 இருந்தாலும் பத்தாது மக்களுக்கு. நீங்கள் மாறி போச்சு, காலங்கள் வந்து ரொம்ப மாறி போச்சு. கிட்டத்தட்ட இப்போ எனக்கு வயசு 61 வச்சிங்களேன். 50 என்னுடைய 50 வயசுக்கு முன்னால் சாதாரணமாக ஒரு புரோட்டாங்கிறது 1 ரூபா தான், 8 4 இப்படி தான் இருந்துச்சு. இட்லி எல்லாமே, இட்லிலாம் வந்து 1 ரூபாய்க்கு வந்து 10 இட்லி அன்னைக்கெல்லாம். இன்னைக்கு ஒரு இட்லி 10 ரூபா. அப்போ காலங்கள் எவ்வளவுதான் மாறி இருக்கு. இந்த காலங்கள் மாறும்போது பணத்தேவை அதிகம் தேவைப்படுகிறது. காலங்கள் மாறும்போது பணத்தேவை அதிகம். அப்போ அந்த பணத்தேவை எப்படி ஈர்த்தெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவருடைய சாராம்சம். பணத்தை எப்படிலாம் வர வைக்கலாம், எந்த மாதிரி பணத்தை வர வைக்கலாம், ராஜநிலையை பயன்படுத்தி அப்படிங்கிறது தான் அதில் மிக சிறப்பாக அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு நன்றி.